இந்த நாளுக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். தவறாதபடிக்கும் ஆராதனையில் கலந்து கொள்வேன். ಒಂದು ವಾರವೂ ತಪ್ಪದಂತೆ ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அது தவறு விசேஷமான பிரதிஷ்டை. ಇದೇ ವಿಶೇಷವಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. சும்மா சாக்கு போகுகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறது சரியில்லை. ಸುಮ್ಮನೆ ನೆವಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಇರುವುದು ಸರಿಯಲ್ಲ. ஒரு ஆராதனையிலையும் நான் தடையாகாதபடிக்கு வந்திருக்கிறேன். ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ತಡೆ பலவிதமான நோய்கள் என்னோட வாழ்க்கையில் பீடித்தாலும், ಅನೇಕ ನೋವುಗಳು ಅಯ್ಯರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬಂದರೂ சரீரத்தில் பலவீனங்கள் வந்த போதிலும், ಶರೀರದಲ್ಲಿ ಬಳಲುವಿಕೆ ಬಂದರೂ ಸಹ, ஆராதனைக்கு வர முடியாத சில போராட்டங்கள் என்னை ஆள்கொண்டாலும், ಆರಾಧನೆಗೆ ಬರಲಾರದಂತ ಸನ್ನಿವೇಶಗಳು ಬಂದರೂ ಸಹ ஒரு வாரம் தவறாதபடிக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளும். ಒಂದು ವಾರವು ತಪ್ಪದಂತೆ ಅಯ್ಯ ಆರಾಧನೆಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அநேக நேரங்களில் யாராவது வெளியிலேருந்து வந்து பிரசங்கம் செய்வார்களா, அந்த சத்தியத்தை கேட்கலாம் என்று கூட எனக்குள்ள ஒரு ஆவல். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರಗಡೆಯಿಂದ ಬಂದು ಸತ್ಯ ಮಾತಾಡುತ್ತಾರಾ, ಕೇಳೋಣ ಎಂಬುದಾಗಿ. இதுவே என்னோட வாழ்க்கையில தேவனு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ಇದೇ ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ. கொஞ்சத்துக்கெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒன்று ஆராதனை நிற்கிறது, இது ஒழுங்கீனமான காரியம். ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ ನವಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆರಾಧನೆ ನಿಲ್ಲುವುದು ಕ್ರಮ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒரு ஆராதனையே தவறாதபடி வருகிறது உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் வைத்துக்கிற ஒரு ஆசீர்வாதம். ಒಂದು ವಾರವು ತಪ್ಪದಂತೆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದೇ ನಿಮ್ಮ ಬಾಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. ಇದರ ಅರ್ಥ, ಇದರ ಅರ್ಥ ದೇವನೇ ನೀ ಘನಪಡಿಸುತ್ತೀರಾಯ್, ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀರಾ. ஏனென்றால் தேவனோட ஆராதனை ಇದು ದೇವರ ಆರಾಧನೆ. அசட்டை செய்யாதபடிக்கு குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಆಲಸ್ಯ ಮಾಡದಂತೆ ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಬಂದು ಸೇರಬೇಕು. கட்டாயமாக உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விட மாட்டார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு சில குடும்பங்கள் வரவில்லை, அநேக போராட்டத்தோடு இருக்கிறது எனக்கு காலையிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳು ಕೆಲವು ಹೋರಾಟಗಳಿಂದ ಬರಲಿಲ್ಲ, ಬೆಳಗ್ಗೆಯೇ ವಿಷಯ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ என்னன்னா, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವೇನೆಂದರೆ உட்கார்ந்து படுக்க வேண்டும், ಕುಳಿತುಕೊಂಡು ಮಲಗಬೇಕು, நின்று படுக்க கூடாது, ನಿಂತುಕೊಂಡು ಮಲಗಬಾರದು. இது போலவே வாழ்க்கையில சில கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கைகளில் செய்து பல சிக்கல்களை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ಇದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೆಲವು ಇಕ್ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. பல விதமான கடன் தொல்லை, ಅನೇಕ ಸಾಲದ ತೊಂದರೆ, வீணான பிரச்சனைகள், ವ್ಯರ್ಥವಾದ ಸಮಸ್ಯೆಗಳು வரதுக்கு காரணம் என்ன? ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? இருக்கிறதுலே நாம் திருப்தியா இருக்கிறதில்ல, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. பலவிதமான மனக்கோட்டைகளை கட்ட ஆரம்பிக்க, ಅನೇಕ ಮನಸ್ಸಿನ ಕೋಟೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது நடக்காது. ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. காலம் வர வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். ಕಾಲ ಬರುವವರೆಗೂ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ಆಗಲೇ ದೇವರು அந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. காலம் வரத்துக்குள்ளாக நீ ஆத்திரப்பட்டேனா, ಆ ಕಾಲ ಬರುವುದರೊಳಗೆ ನೀವು ಅವಸರ ಪಡುವುದಾದರೆ அது சாத்தானுடைய ஆவி. ಅದು ಸೈತಾನನ ஆத்திரப்பட்டு குறுக்கோளில் வீழ தள்ளுற வரைக்கும் விட மாட்டான். ನಿನ್ನ ಅವಸರ ಪಡಿಸಿ ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ வேத புஸ்தகத்துல எல்லா இடத்திலும் காத்திரு காத்திரு என்று தான் சொல்கிறார். ವೇದ ಪುಸ್ತಕದ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಕಾಯ್ದಿರು ಕಾಯ್ದಿರು ಅನ್ನುತ್ತಾ ಹೇಳುತ್ತಿದೆ. அருமையான தேவபிள்ளைகள் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ, நல்ல பிரதிஷ்டை செய்யுங்க. ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿ, அப்பொழுதுதான் தேவனும் ஆசீர்வதிப்பார். ಆಗಲೇ ದೇವರು சும்மா ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பிரதிஷ்டை இல்லாத வந்து உட்கார்ந்து கொண்டு அப்புறம் அடாவுடியான பக்தி செய்தியாரா, ಪ್ರತಿಷ್ಠೆ ಇಲ್ಲದೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಅಡಬಡಿಯಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡುವುದಾದರೆ நீ வந்துக்கிற பல சிக்கல மாட்டிக்கொண்டா சபையும் கிறிஸ்துவும் அதுக்கு ஆளாக முடியாது. ನೀವು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ ಯೇಸುವು ಸಭೆಯು ಅದಕ್ಕೆ சரியானபடிக்கு நடந்தா சரியானபடிக்கு ஆசீர்வதிக்கிறார். ನಾವು ಸರಿಯಾಗಿ ನಡೆದರೆ ಅವರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கண்கள் முடிய ஒரு சின்ன ஜெபம், ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. சாமி, இந்த புதிய வருஷத்துல முதலாவது வாரத்துல என்னை கொண்டு வந்துக்கிறேன். ಹೊಸ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಕರೆ ತಂದಿದ್ದೀರಪ್ಪ. என்னோட வாழ்க்கையில அநேக தீர்மானங்கள் இல்லாமல் வாழுகிறேன். ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅನೇಕ ತೀರ್ಮಾನಗಳಿಲ್ಲದೆ ಬಾಳುತ್ತಿದ್ದೀನಪ್ಪ. எனக்கு உதவி செய்ய சுவாமி, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. என்னோட வாழ்க்கையில சரியான பிறகு பிரதிஷ்டையோட வாழத்துக்காக ஒரு நல்ல தீர்மானத்தை கொடு. ಸರಿಯಾದ ಪ್ರತಿಷ್ಠೆಯಿಂದ ಬಾಳುವಂತೆ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ. நீ ஒரு தீர்மானம் செய்தா, ನೀನು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುವುದಾದರೆ ಅವರು உன்னோட விஷயத்துல ஒரு தீர்மானம் செய்வார். ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು தீர்மானம் இல்லாத வாழ்ந்தீனா, ತೀರ್ಮಾನ ಇಲ್ಲದೆ ಬಾಳುವುದಾದರೆ உன்னோட வாழ்க்கையே இருக்காது. ನಿಮ್ಮ ಬಾಳು ಬಾಳಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீ ரட்சிக்கப்பட்டும் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ನೀನು ರಕ್ಷಣೆ ಬಂದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. புதிய வருஷத்துல நான் சொன்ன சில பேர் பிரதிஷ்டை செய்தா நல்லது. ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದರೆ ಕೆಲವರು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ. பிரதிஷ்டை இல்லாத வாழ்ந்த மன நம்ம வாழ்க்கையில சரியில்லாமல் போய்விடும். ತೀರ್ಮಾನ ಇಲ್ಲದೆ ಬಾಳಿದರೆ ನಮ್ಮ ಬಾಳು ಸರಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. 12 அப்போஸ்தலர்கள் தீர்மானத்தோட வாழ்ந்தார்கள். 12 ಅಪೊಸ್ತಲರು ತೀರ್ಮಾನದಿಂದ ಜೀವಿಸಿದರು. ஒருவன் மட்டும் தீர்மானம் இல்லாத வாழ்ந்து கொண்டு வந்தான். ಒಬ್ಬನು ಮಾತ್ರ
ಏನಾದರೂ ತೀರ್ಮಾನವಿಲ್ಲದೆ ಬಾಳಿದನು. இன்னைக்கு பாதாளத்தில் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார். ಇವರು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಕಿರಿಚಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தன்னுடைய சிங்காசனத்தை எழுந்து போய்விட்டார். ತಮ್ಮ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளோ பெரிய நஷ்டம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு நஷ்டம் அல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾದ ನಷ್ಟವೇ ಅಲ್ಲ. அதிகாலையில் தேவன் ஒரு காட்சியை கொடுத்தார். ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದೃಶ್ಯ ತೋರಿಸಿದರು. ரெண்டு பக்கம் ரெண்டு தேவதூதர்கள் நிற்கிறத கர்த்தர் காமித்தார். ಎರಡು ಕಡೆಯೂ ದೇವದೂತರು ನಿಂತಿರುವುದನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದರು. என் மனைவிக்கு கூப்பிட்டு சொன்ன ரெண்டு பக்கம் தேவதூதர்கள் நிற்கிறார்கள், எச்சரிக்கையா இருந்து போ. ಅಮ್ಮನಿಗೆ ಅಯ್ಯ ಹೇಳಿದರು, ಎರಡು ಕಡೆಯ எதுக்காக ದೇವದೂತರು வந்திருக்கிறார்கள் ಅಂತ எனக்கு தெரியவில்லை. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೋ ತಿಳಿಯದು. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. கிருபை நிறைஞ்ச மகத்துவமான என்னுடைய ஜீவனுடைய பிதாவே, இந்த நேரத்தில் நம்முடைய பாதபடி எங்களை தரமட்டமாக தாழ்த்துகிறோம். ಯೇಸುವೇ, நாங்கள் நம்முடைய கர்த்தாவை திராசில் எடை போட்டு பார்க்கும் போது சில விஷயத்தில் குறையாக காணப்படுகிறோம் பிரபுவே. அந்த குறையெல்லாம் அன்னைக்கு எங்களை மன்னித்து மறந்து எங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை நீ கொடுத்து விடு சுவாமி. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் வந்த மக்கள் ஒருவராக வறுமையாக போகாதபடிக்கு நல்ல தீர்மானத்தோடு இருக்கத்தக்கதாக. தீர்மானம் என்பது மகாபுரி பலசாலியை குறிக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தால் மட்டும் தான் நீர் ஆசீர்வதிப்பேர். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகம புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ ಓದಿರಿ. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அவ்வளோதான். எவ்வளோ சொன்ன அவ்வளோ வசனம் வாசிக்க வேண்டும். ಹೊರಕ್ಕೆ ತಂದ ಮೇಲೆ ಆತನು ಓಡಿ ಹೋಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿಕೋ, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, ಈ ಪ್ರದೇಶದೊಳಗೆ ಎಲ್ಲಿಯೂ ನಿಲ್ಲದೆ ಬೆಟ್ಟದ ಸೀಮೆಗೆ ಓಡಿ ಹೋಗು. அவ்வளோதான். பின்னிட்டு பார்க்காதபடிக்கு ஓடிவோ. ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡದೆ ಹೋಗು, ಓಡಿ ಹೋಗು. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசி கிறிஸ்து வர நேரத்தில் ಕೊನೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ இந்த உலகத்தில் கூடி கூடி ராஜா மகாராஜர்கள் ஜனங்கள் மேதாவிகள் எல்லாம் ஓடுவார்களா? ಕೋಟಿ ಕೋಟಿ ಮಹಾರಾಜರು ಮೇಧಾವಿಗಳು ಕ್ರಿಸ್ತರು ಬರುವಾಗ ಓಡುತ್ತಾರಂತೆ. தேவர ಮಕ್ಕಳೇ, ஏன் ಯಾಕೆ ಓಡುತ್ತಾರೆ? தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள ஓடுவார்களா? ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಓಡುತ್ತಾರೆ. வேத சொல்லுது, ஞானியே உன்னோட ஞானம் எங்கே? ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಜ್ಞಾನಿಯೇ ನಿನ್ನ ಜ್ಞಾನವೆಲ್ಲಿ? அதை பாரு, இயேசுவுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅದು ಯೇಸುವಿನ ಜ್ಞಾನ ಹೊಂದಿಕೊಂಡವರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த இயேசுவுடைய ஞானம் இல்லாதவர்கள், ಯೇಸುವಿನ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದವರು, நீ மேதாவியா இருந்தாலும், ನೀನು ಮೇಧಾವಿಯಾಗಿದ್ದರು, பெரிய ஞானியா இருந்தாலும், ದೊಡ್ಡ ராஜாவா இருந்தாலும், சக்கரவர்த்தியா இருந்தாலும், ರಾಜ ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿದ್ದರು, கோடிக்கு அதிபதியா இருந்தாலும், ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದರು, தப்பித்து ஓட வேண்டும். தேவனுடைய கோபம் அப்படி வரப்போகிறதா? ದೇವರ ಕೋಪ ಬರುವುದಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿ அவருடைய கோபத்துக்கு கடல் தண்ணியை வத்தி போகும்போது, ಅವರ ಕೋಪಕ್ಕೆ ಸಮುದ್ರದ ನೀರೇ ಬತ್ತಿ ಹೋಗುವಾಗ, மலைகளெல்லாம் கரைஞ்சி போகும்போது, ಬೆಟ್ಟಗಳೆಲ್ಲ ಕರಗಿ ಹೋಗುವಾಗ, சூரிய சந்திரன் எல்லாம் எரிஞ்சு விழும்போது, ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಎಲ್ಲ ಉರಿದು ಬೀಳುವಾಗ மனுஷன் ஏமாத்திரும். ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மளை தப்பித்து வைத்திருக்க. ಅವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದೆ. இவனை பார்த்து சொல்கிறார், ಇವನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஓடிப்போ, ಓಡಿ ಹೋಗು, பின்னிட்டு பார்க்காதே. ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ. நீ ஓடுறது பெருசல்ல, ನೀನು ಓಡುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, பின்னிட்டு பார்க்க கூடாது, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬಾರದು. தேங்க்யூ லார்ட். அநேக ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ಅನೇಕ ರಹಸ್ಯವನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவர சத்தியத்தை கூர்மையாக கவனித்துக்கோ. ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த வருஷம் உனக்கு ஒரு அந்த சத்தியத்தை கடைபிடித்தியானா? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ ரெடியா? ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ನಿಂತಿದ್ದಾರೆ. ನೀವು ಸಿದ್ಧವಾ? பின்னிட்டு பாராதபடிக்கு, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡದಂತೆ தப்பித்து ஓடு, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು. அங்க உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதல் ஆசீர்வாதம் நீ தோத்து போனாய். ಮೊದಲ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು ಹೋಗಿದ್ದೀಯ. சோதோம் கோபராம் என்று சபிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளோ கண்ணாசில போய் சேர்ந்து விட்டாய். ಸೋದೋಮ್ ಗೋಮರ್ ಎಂಬ ದೇಶದಲ್ಲಿ ಶಾಪಕ್ಕೊಳಗಾದ ಕಣ್ಣಿನ ಆಸೆಯಿಂದ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಂಡೆ. உன்னுடைய பிள்ளைகளையுமாக நீயும் பக்தியினரோட மனைவி பக்தியினர் ஆக்கிவிட்டாய். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಭಕ್ತಿಹೀನವನ್ನಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. ಆದರೂ இந்த அக்கினியிலே அழிய போகிறது அந்த ஊரு. ಈ ಊರು ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶವಾಗುತ್ತದೆ. இரண்டாவது ஆபிரகாமை நினைத்து உனக்கு ஒரு தயை காட்டுகிறார். ಎರಡನೇ ಸಾರಿ ಆಬ್ರಹಾಮ್ ನೆನೆಸಿ ಒಂದು ದಯೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. இப்பொழுது உனக்கு ஒரு செய்தி.
ಈಗ ನಿನಗೊಂದು ಸುದ್ದಿ, பின்னிட்டு பாராதபடிக்கு தப்பித்து ஓடு. ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡದಂತೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ನಿನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ இந்த ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. வருஷம் நீ தப்பித்து ஓடினேனா ಈ ವರ್ಷ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುವುದಾದರೆ அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು பல விதமான பாவ சோதனைகள் வரப்போகிறதா ಅನೇಕ ಪಾಪದ தேவ ಶೋಧನೆಗಳು ஆவியானவர் ಬರ್ತವೆ. வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ದೇವರಾತ್ಮ ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பல பாவ சோதனைகள் ಪಾಪದ ಶೋಧನೆಗಳು. தேய்க்க தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தப்பித்து ஓடினேனா ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುವುದಾದರೆ, பரிசுத்தமான வழியிலே நீ ஓடுதுண்டானா ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಓಡುವುದಾದರೆ உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ನಿನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು உன் ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ನಿನ್ನ வைத்திருக்கிறார். ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம் ನಿನ್ನ வைத்திருக்கிறார். ಸಂತತಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. ஆனால் நீ தப்பித்து ஓட வேண்டும். ಆದರೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಬೇಕು. அவன் தப்பித்து கொண்டு போக அந்த சோதோமை விட்டு போகவே அவனுக்கு மனம் இல்லாமல் ஆகிவிட்டதா. ಅದು ಸೋದೋಮನ್ನು ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದಾಗಿ ಬಿಟ್ಟಿತಂತೆ. வலக்கட்டாயமா ಬಲವಂತವಾಗಿ 19:16 வார்த்தை பாருங்க. 19:16 ಓದುವಾಗ, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் ಅವನು ತಡಮಾಡಲು ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಕನಿಕರಿಸಿದ್ದರಿಂದ ಆ ಮನುಷ್ಯರು ಅವನನ್ನು ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಹೊರಕ್ಕೆ ತಂದು ಊರಾಚೆಗೆ ಬಿಟ್ಟರು. டேபிள் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ದೇವರು ನೋಡಿರಿ. அவளுக்கு அந்த சோதமை விட்டு வர மனம் இல்லை. ಆ ಸೋದೋಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬರುವುದಕ್ಕೆ உலகத்தை அழிக்க போற அக்கினி வந்து கொண்டிருக்கிறது, அவனுக்கு பயம் இல்லை. ಆ ದೇಶವನ್ನು ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೆಂಕಿ ಬರುತ್ತಿದೆ, ಆದರೂ ಅವನಿಗೆ ಭಯವಿಲ್ಲ. அந்த சோதம் என்ற பாவ உலகத்துல வாடுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம். ಅದು ಸೋದೋಮ ಪಾಪ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದು ಅವರಿಗೆ ಬಹಳ அக்கினி வந்து கொண்டிருக்கிறது, இவங்க தாமதம் செய்கிறார்கள். ಬೆಂಕಿ ಬರುತ್ತಾ ಇದೆ, ಇವರು ನಿಧಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆபிரகாமுக்கு வாக்களித்தார், ஒரு சந்ததியை நான் மீட்டுக் கொள்வேன் என்று. ಆಬ್ರಹಾಮಿಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು, ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ. இன்னும் சில நிமிடத்துக்குள்ள அக்கினி உள்ள போகிறது. ಕೆಲವು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಬೆಂಕಿ அந்த ஊர் பஸ்மமாக போகிறது. ಆ ಊರೇ ಭಸ್ಮವಾಗುತ್ತದೆ. இங்கேயோ இவன் தடமாடி கொண்டிருக்கிறான். ಇಲ್ಲಿ ಇವನು ತಡಬರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போகிறதா ಹೋಗುವುದಾ இருக்கிறதா ಇರುವುದಾ? இது சந்திக்கிற நேரமா? ಇದು ಸಂಧಿಸುವ ಸಮಯವಾ? அப்பளத்தான் தேவ தூதர்கள் ಆಗ ದೇವದೂತರು கரம் பிடித்து இழுத்து வெளியே விடுறார்கள். ಕೈ ಹಿಡಿದು ಎಳೆದು ಆಚೆ ಬಿಡುತ್ತಾರೆ. கிறிஸ்துவின் அன்பு உன்னை வலக்கட்டாயம் செய்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು உன்னை ಬಲವಂತ மீட்டுக்கொள்ள வலக்கட்டாயம் செய்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಲವಂತ ಮಾಡುತ್ತಿದೆ ಎಂದು உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று வலக்கட்டாயம் செய்கிறார். ನಿನ್ನ ಮೋಕ್ಷ ಕೊಡಬೇಕೆಂದು ಬಲವಂತ உன் ಮಾಡುತ್ತಿದೆ. குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வலக்கட்டாயம் செய்கிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಬಲವಂತ எப்பொழுது? ಮಾಡುತ್ತಿದೆ. ಯಾವಾಗ? சோதோமை விட்டு வெளியே வா. ಸೋದಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬಾ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு கொஞ்சம் பெங்களூரு சோதம் கோபுரமாய் கொண்டு வருகிறது. ಬೆಂಗಳೂರು ಸೋದೋಮ್ ಗೋಮೋರದ ರೀತಿ எங்க பாரு வேசித்தனம். ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ವ್ಯಭಿಚಾರಗಳು. குடும்பக்காரி கூட வேசித்தனம். ಕುಟುಂಬಸ್ಥರಲ್ಲಿ விதவை ವ್ಯಭಿಚಾರಗಳು. கிட்ட வேசித்தனம். ವಿಧವೆ ಹತ್ತಿರ ವ್ಯಭಿಚಾರಗಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, படித்தவன் குடும்பத்திலே வேசித்தனம், ಓದಿದವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ படிக்காதவன் வேசித்தனையும் வேசித்தனம், ಓದದೆ ಇರುವವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ உலகத்தினரிடத்தில் வேசித்தனம், ಲೋಕದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் வேசித்தனம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಿಚಾರತನ. சோதம் கோமுராய் கொண்டு வருகிறதா பெங்களூர் பட்டணம். ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣ ಸೋದೋಮ್ ಗೋಮೋರವಾಗುತ್ತಿದೆಯಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅನೇಕ ஊழியக்காரರ ಪಾವத்தை தள்ளிக்கொண்டு வருகிறது. ಅನೇಕ ಸೇವಕರನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ಕೈ பிடித்து வெளியேழுக்கிறார். ಕೈ ಹಿಡಿದು ಆಚೆ ಎಳೆಯುತ್ತಾರೆ. அழிவுள்ள இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், வெளியே வா. ನಾಶವಾಗುವ அழியாத உலகத்தை உனக்கு தருவேன், வா. அழியாத உலகத்தில் நீ என்னோட இருப்பாய், வா. ನಾಶವಾಗದ ಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯ, ಬಾ. ஆனாலும் மனசில்லை. ಆದರೂ ಮನಸ್ಸಿಲ್ಲ. பல வருஷங்களா அந்த சோதோமில் இருந்தா, ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಸೋದೋಮಲ್ಲಿ அவள் இருக்கிறது தேவர சித்தம் இல்லாது. ಅವನಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுது. ಅವನು ನೀತಿವಂತನೆಂದು உன் நீதிமான் குடியிருக்கிற இடமா அது? ಒಂದು ನೀತಿವಂತನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾ ಅದು? என்ன இருந்துச்சாங்க? ಅಲ್ಲಿ ಏನಿತ್ತಂತೆ? தண்ணி பாய்ச்சல் இருந்துச்சு, ನೀರಾವರಿ ಆಗಿತ್ತು, பசுமையான வெள்ளம் மேல இருந்துச்சு, ಫಲವತ್ತಾದ ಭೂಮಿಯಾಗಿತ್ತು. ஆனா தேவனுடைய கோபம் இருந்துச்சு. ಆದರೆ ದೇವರ ಕೋಪವು ಅದರಲ್ಲಿ ಇತ್ತು. அந்த ஊருக்குள்ள ವ್ಯಭಿಚಾರ,
ಆ ಊರಿನೊಳಗಡೆ தேவன் சகித்து பார்த்தா ದೇವರು ಸಹಿಸಿ அதை ನೋಡಿದನು. அழிக்கிற நேரத்துல ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ இவன் போய் அதுல தங்குறா. ಇವನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அது அழிவுள்ள தேசத்துக்குள்ள தங்குறாயே, இவன் ஆவிக்குரிய ஜீவன் குருடா இருக்கிறதா? ನಾಶವಾಗುವ ದೇಶದಲ್ಲಿ ತಂಗುತ್ತಿ ಎಂದರೆ ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಕುರುಡಾಗದಂತಿದೆ. அதத்தான் அக்கினி வருகிறது. ಅಲ್ಲೇ ಬೆಂಕಿ ಬರುತ್ತಿದೆಯೇ? அல்ல மனக்கோட்டை கட்டுகிறாயா? ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನ ಕೋಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது மேல அக்கினி வருது, உனக்கு உணரவில்லையா? ಅದರ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬರುವುದು ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕವಿಲ್ಲ. இந்த பூமண்டல அக்கினியால அழிய போகிறது உலகம் தெரியவில்லையே. ಈ ಭೂಲೋಕವು ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶವಾಗುತ್ತದೆ, ಲೋಕಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲವೇ? ஆடம்பரமான இந்த உலகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ಆಡಂಬರವಾದ ಈ ಲೋಕ ಏಳುತ್ತಾ ಇದೆ. அது ஒரு நாள் அழிய போகிறது. ಅದು ಒಂದು ದಿವಸ ನಾಶವಾಗುತ್ತದೆ. சீக்கிரம் அழிய போகிறதா? ಬೇಗನೆ ನಾಶವಾಗುತ್ತದೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சோதோமை விட்டு போ வெளியோ. ಸೋದೋಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗು. வெளியே விட்டுட்டார்கள். ಹೊರಗಡೆ ಎಳೆದು ಬಿಟ್ಟು அடுத்த ஒரு செய்தி, ನಂತರ ಇನ್ನೊಂದು ಸುದ್ದಿ, திரும்பி பார்க்காத ஓட வேண்டும். ತಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡಬೇಕು. அப்ப ரட்சிக்கப்பட்ட நீ, ಆಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನೀನು, சோதோம் பாவத்திலிருந்து விடுதலாக்கி விட்டார், ಸೋದೋಮ್ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು, நீங்க எல்லாம் விடுதலாகி இருக்கிறீங்க. ನೀವೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದೀರಿ. உங்களுக்கு ஒரு செய்தி, ನಿಮಗೊಂದು ಸುದ್ದಿ, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, ನಿಮಗೊಂದು ಎಚ್ಚರಿಕೆ. திரும்பி பார்க்காத ஓடு. ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡು. நான் பேசுறதுல கர்த்தர் பேசிக்கொண்டு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. திரும்பி பார்க்காத ஓட வேண்டும். ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡಬೇಕು. எங்க ஓட வேண்டும்? ಎಲ್ಲಿ ಓಡಬೇಕು? நான் காட்டுகிற இடத்துக்கு ஓட வேண்டும். ನಾನು ஓ ತೋರಿಸುವ இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கு அல்ல, ನಿನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಓಡುವುದಕ್ಕಲ್ಲ. நான் காட்டுகிற இடத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ. எங்க காட்டார்? ಎಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ? அதோ அந்த மலை பிரதேசத்துக்கு ஓடி போ. ಅದೋ ಬೆಟ್ಟದ ಸೀಮೆಗೆ ಓಡಿ ಹೋಗು. கீழ்கண்ட வசனத்தை சொல்லுகிறா. ಕೆಳಗಿನ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னால முடியாதப்பா, ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. பாவி மனுஷனே, ಪಾಪಿ ಮನುಷ್ಯನದವನು, நீ காட்டு இடத்துக்கு போக முடியாது. ನೀನು ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ஒன்று ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. திரும்பி பார்க்காத ஓட வேண்டும். ಒಂದು ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡಬೇಕು. பழைய சோதமே, ಹಳೆಯ ಸೋದೋಮನು. அடுத்த நாக்காட்டு இடத்துக்கு நீ போக வேண்டும். ನಂತರ ನಾನು ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಲೋಟನು, ಸ್ವಾಮಿ ಅದು ನನ್ನಿಂದಾಗದು. ನೀನು ದೇವರ ಮಕ್ಕಳು அவ்வளவுதான். தைரியமா சொல்றான், என்னால முடியாது. ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. இது துணிகரம் என்று சொல்லுகிறதா, ஆங்காரம் என்று சொல்லுகிறதா, அழிவு என்று சொல்லுகிறதா? ಇದು ಅಹಂಕಾರದ, ನಾಶನದ, இவனுக்குள்ளே இருந்த முரட்டாட்டமான ஒரு ஆவி, ಇವನಲ್ಲಿದ್ದ ಮೊಂಡಾಟದ ಆತ್ಮ, இவனுடைய ஜீவிதத்துல பலகீனம். ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲ. சோதோமில் ஏறத்தாழ 20 வருஷம் இருந்திருக்கலாம். ಸೋದೋಮನ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 20 ವರ್ಷ விசுவாசம் எழுந்தவனா, பரிசுத்த எழுந்தவனா, ஜெபம் எழுந்தவனா இருந்தபடியால் எங்க ஓட முடியும்? ಪ್ರಾರ್ಥನೆ, ಪ್ರೀತಿ, ಪರಿಶುದ್ಧ ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದರಿಂದ ಯಾಕೆ ಓಡಲು ಸಾಧ್ಯ? ஓடுன்ற எங்க முடியும்? ಓಡೆಂದರೆ ಯಾಕೆ தேவ ಸಾಧ್ಯ? செய்தி நீ ஓடு. ದೇವರ ಸುದ್ದಿ ನೀನು ಓಡಬೇಕು. பின்னிட்டு பாராதபடி ஓட வேண்டும். ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗದಂತೆ ಓಡಬೇಕು. நீ சோதோம்ல இருந்து வெளியே வந்துட்டா, ನೀನು ಸೋದೋಮದಿಂದ ಆಚೆ எல்லா பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் ಎಲ್ಲ ಪಾಪದಿಂದ ಆಚೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ಎಲ್ಲ ஓடணும். ಈಗ ಓಡಬೇಕು. எப்படி ஓடணும்? ಯಾಕೆ ಓಡಬೇಕು? பழைய பாவத்தை திரும்பி பார்க்காதபடி ஓட வேண்டும். ಹಳೆಯ ಪಾಪಗಳನ್ನು பழைய விபச்சாரத்தை பார்க்காதபடி ஓட வேண்டும். ಹಳೆಯ ವ್ಯಭಿಚಾರ ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ பழைய ಓಡಬೇಕು. பெருமையை பார்க்காதபடி, உலக ஆசைகளை பார்க்காதபடி ஓட வேண்டும். ಹಳೆಯ ಎಮ್ಮೆ ಉಲ್ಲಗಾಸಗಳನ್ನು எங்க ஓட வேண்டும்? ಯಾಕೆ ಎಲ್ಲಿ அவருடைய ಓಡಬೇಕು? சித்தத்துக்கு ஏத்த இடத்துக்கு உனக்கு காமிக்கிறார், அங்க மட்டும் நீ ஓட வேண்டும். ಅವರು ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಾತ್ರ ನೀವು ಓಡಬೇಕು. அங்க தகரால் ಅಲ್ಲಿ ತಕರಾಲು ಬಂದು முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. மனுஷன் பாருங்க, ಮನುಷ್ಯನು ನೋಡಿರಿ, பிசாசு அவனோட வேலை செய்து ಸೈತಾನ ಅಷ್ಟು ಕೆಲಸ பலகீனமான மனுஷன். ಬಲಹೀನವಾದ ಯಾಕೆ? விசுவாசம் எழுந்தவனா, ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡ, பரிசுத்தம் எழுந்தவனா, ಪರಿಶುದ್ಧ வேதம் சொல்லுது, வேதம் சோதோம் கோபுரலே அவன் கரப்பட்டு போய்விட்டான். விபச்சாரம் செய்யவில்லை, அவங்க பாவத்தை பார்த்து பார்த்து கரப்பட்டு போனபடியாலே அவனுக்கு ஒரு தெய்வீக வல்லமை இல்லை. ಸೋದೋಮ್ ದೇವದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಪಾಪಗಳನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಆತ್ಮಿಕ ಕಳೆದುಕೊಂಡದಿಂದ ಅವನಿಗೆ ಯಾವ ಬಲವೂ நீ உலகத்தை பார்த்து கொண்டே போகும்போது ಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಹೋಗುವಾಗ உனக்குள்ள தெய்வீக வல்லமை இல்லாமல் போய்விடும். ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ சோதனையில் விழுந்துடுவா என்று ஆவியானவர் சொல்கிறார். ಶೋಧನೆಗಳಿಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ ಎಂದು ದೇವರ ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. முடியாது சாமி, ಆಗುವುದಿಲ್ಲಪ್ಪ. சரிப்பா தொலைஞ்சு போடா, நீ எங்க போற அங்கேயாவது போடா. ನೀನು ಎಲ್ಲಿಯಾದ್ರೂ ಹೋಗ್ತೀಯ, ಅಲ್ಲಿಯಾದ್ರೂ ಹೋಗು. அதோ ஒரு ஊருக்கு தான், அந்த ஊர்ல போற, ಅದೋ ಅಲ್ಲೊಂದು ಊರಿದೆ, ಆ ಊರಿನೊಳಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த ஊர்ல ಆ ಊರಿನಲ್ಲಿ பிசாசு கம்பளி போத்தின்னு வகை தேடின்னு இருந்தா, நான் வாடா உனக்கு பண்றேன். ಸೈತಾನನು ಕಂಬಳಿ ಒದ್ದುಕೊಂಡು ಬಾ ನಿನಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದನಂತೆ. தொலைஞ்சு போ, ತೊಲಗಿ ಹೋಗು.
திரும்பி பார்க்காத ஓடினான். ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡಿದನು. பிள்ளைங்களும் ஓடினாங்க. ಮಕ್ಕಳು ಓಡಿದರು. மணி ஓட முடியவில்லை. ಹೆಂಡತಿ ಓಡಲಾಗಲಿಲ್ಲ. திரும்பி பார்த்து விட்டு ತಿರುಗಿ ನೋಡಿಬಿಟ್ಟು உப்பு துணாய் விட்டாளா. ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟಳಂತೆ. 19:26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ನಿವಾಸಿಮ ಲೂಟನ ಹೆಂಡತಿ ಅವನ ಹಿಂದೆ ಬರುತ್ತಿರುವಾಗ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿದ್ದರಿಂದ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾದಳು. மீண்டும் பழைய பலவீனம் அவளை பார்க்க ஆரம்பித்தது. ಮತ್ತೆ ಹಳೆಯ ಬಲಹೀನತೆ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿತು. உப்பு துணாய் விட்டா. ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟಳು. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பெண், ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು, தனக்கும் பிரயோஜனம் இல்லை, ತನಗೂ தன் ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, புருஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, தன் ಗಂಡನಿಗೂ தன் பிரயோಜನ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ தன்னுடைய ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ತನ್ನ ದೇವರಿಗೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. அப்படியே உப்பு துணா நின்று விட்டா. ಹಾಗೆ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟಳು. எத்தனை குடும்ப பெண்கள் உப்பு தூண்கள். ಎಷ್ಟು ಕುಟುಂಬ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புருஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ಗಂಡನಿಗೂ ಮಕ್ಕಳಿಗೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குடும்பத்திலிருந்து வேர் பிரிஞ்சு விட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. ಕುಟುಂಬದಿಂದ ಮಾಡಿದನು ಮೊದಲೇ ಅವಳನ್ನು ಔಟ್. எப்போ வீட்டு பொம்பளை வெளியே போய்விட்டாலோ, ಯಾವಾಗ ಕುಟುಂಬದ ಸ್ತ್ರೀ ಆಚೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಳು, புள்ளிங்களையும் புருஷனையுமாக சோதிக்கிறது பாருங்களங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಗಂಡನನ್ನು ಶೋಧಿಸುತ್ತೇನೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿರಿ. இவன் திரும்பி பார்க்காமல ஓடியும் வேஸ்ட் தான். ಇವನ್ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡಿದ್ದು ಸಹ அவ ವ್ಯರ್ಥ. திரும்பி பார்த்து போயும் வேஸ்ட் ಕಲ್ಲಾயிட்டா. ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ திரும்பி பார்க்காத ஊருக்கு போய்விட்டா. ಅವನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡದೆ ಆ ಊರಿಗೆ ಹೋದನು. 2 பெண்கள் இருந்தார்கள். ಇಬ್ಬರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ದರು. 2 பெண்கள் கிட்ட பிசாசு போய் சொல்லிச்சான், குசு குசு குசுன்னு காதை பேச்சான். 2 ಮಕ್ಕಳ ಹತ್ತಿರ ಸೈತಾನನು ಹೋಗಿ ಮಾತಾಡಿದನು. சோதம் கோபுரம் அழிஞ்சு போச்சு, இன்னைக்கு உங்களுக்கு எங்க கிடைக்க போறான் புருஷன்? ಸೋದೋಮ್ ಗೋಮೋರ ನಾಶವಾಯಿತು, ನಿಮಗೆ ಗಂಡಂದಿರು ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತಾರೆ? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். பிசாசு சொல்றான், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். வாலிபான பெண்களை நீங்க கேளுங்க. ಯವನಸ್ಥ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಕೇಳಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಪ್ಲಾನ್ ಹೇಳುತ್ತೇನೆ. ಹೀಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் புருஷன் என்ன அப்புறம் நல்லா குடிக்க வச்சிடு. ನಿಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಸಿ ಬಿಡಿರಿ. எப்போ குடி போதை ஆயிடுச்சோ, ಯಾವಾಗ ಕುಡಿಯುವ ಬೋಧೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು, தங்காச்சி யாரு, மாமியார் யாரு, ಅಮ್ಮ ಯಾರನ್ನು தெரியாத போச்சு அவளுக்கு. ಅಮ್ಮ ಯಾರು, ತಂಗಿ ಯಾರು, ಅತ್ತೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಹೋಯಿತು ಅವರಿಗೆ. பிள்ளைகளே கெடுத்து விட்டா. ಮಕ್ಕಳನ್ನೇ ಕೆಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. அடுத்து ஒருவள் என்ன செய்து விட்டா. ನಂತರ ಇನ್ನೊಬ್ಬಳೇನು ಮಾಡಿದಳು. அவளும் குடிக்க வச்சுட்டு அப்பனே. ಅವಳು ಅಪ್ಪನಿಗೆ ಕುಡಿಸಿಬಿಟ್ಟು அவளும் அப்பனோட ವ್ಯಭಿಚಾರ செய்து. ಅವಳು ಅಪ್ಪನ ಜೊತೆಯಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಳು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மலை பிரதேசத்துக்கு போய் நான் போகவில்லாவே, ಬೆಟ್ಟದ ஊருக்குள்ள போறபடியா ಅವನು ಊರೊಳಗೆ சாத்தானாக காத்திருந்தா. ಸೈತಾನಲ್ಲಿ ಕಾಯ್ದು. முதல்ல அடி எது? ಮೊದಲನ ಏಟು ಯಾವುದು? மனைவி அங்க இருந்தா சோதனை ஆயிருக்கும் பிள்ளைகளுக்கு. ಹೆಂಡತಿ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಕ್ಕಳಿಗೆ அவ ಸೋದನೆ ஒப்புதனாக்கி விட்டா. ಅವಳನ್ನು ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟು அந்த குடும்பத்துக்கு வாரசுதார் இல்ல. ಇವತ್ತು ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ವಾರಿಸುದಾರರೇ ಇಲ್ಲ. குடும்ப வெளுக்கே அங்க கல்லாயிடுச்சு. ಕುಟುಂಬ ಬೆಳಕೇ ಅಲ್ಲಿ ಕಲ್ಲಾಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟಿತು. இன்னைக்கு சலீஸ் ஆயிடுச்சு. பிசாசுக்கு அவளை அடிக்கிறதுக்கு, அவனை அடிக்கிறதுக்கு, ಅವನನ್ನು ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನಿಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த சந்ததி ಆ ಸಂತತಿ, அப்பனுக்கு பிறந்த சந்ததிகளா, ಅಪ್ಪನಿಗೆ ಹುಟ್ಟಿದ அந்த சந்ததியில தான் சாலமோன் நானே இருந்து கெட்டு நாசமாய் விட்டான். அது சபிக்கப்பட்ட ஜாதி. ಅದು ಸಂತತಿಯ ಆ ಸಂತತಿ, அப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளோட பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள் இருந்தபடியா ಅಪ್ಪನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳು அது சாபத்துக்குள்ளான ஸ்திரீ. ಅದು யாரும் அந்த பெண்ணை கட்டக்கூடாது என்று சட்டம் இருந்துச்சு. ಯಾರೋ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಮದುವೆ ಆಗಬೇರೆಂದು அந்த ಕಾರಣ. சந்ததியில வந்த பெண்களை தான் ரொம்ப அழகுள்ள பெண்களை காணப்பட்டார்கள். அழக மைந்து, கலரை மயங்கி, மூக்கை பார்த்து, கண்ணை பார்த்து. இன்னைக்கு வாலிபனுக்கு அப்படித்தானே, கொஞ்சம் சைப்பு இருந்தால் போதும் அந்த பொண்ணே காட்டுறேன், கொஞ்சம் மூக்கு சரியாக இருந்தால் அந்த பொண்ணே காட்டுறேன், கொஞ்சம் முடி ஜாஸ்தி இருந்தால் அந்த பொண்ணை காட்டுறேன், கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டால் அதை பொண்ணை காட்டுறேன். தேவளியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாழ்ந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? சோதம் கோபுரம் அழிஞ்சிக்கிறது மட்டுமல்ல, ಸೋದೋಮ್ ಗೋಮೋರ ನಾಶವಾದ அந்த பெண்கள் மேல் இஷ்டப்பட்டு விட்டா. அவ்வளோ அழகுள்ள பெண்களாம் பாருங்க அந்த சந்ததியிலே. ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ರು. லோத்துக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் சந்ததியில் அழுகா. ಲೋಟನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳ ಸಂತತಿ ಎಲ್ಲ ಬಹಳ ಸುಂದರಿಯಾಗಿದ್ದರು. இந்த அழகுள்ளகளில் சாலமோன் நானே எடுத்துக்கொண்டா. ಈ ಸೌಂದರ್ಯವತಿಯನ್ನು ಸಾಲೋಮನ್ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ. அவனை கெட்டு நாசமாக்கி விட்டான். ಅವನನ್ನು ಕೆಡಿಸಿ ನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. எவ்வளவு பயங்கர தேவப்பிடி. ಎಷ್ಟು ಭಯಂಕರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. காட்டின தேவன் மலை பிரதேசத்துக்கு போகாதபடிக்கு, ದೇವರು ತೋರಿಸಿದ ಬೆಟ್ಟದ ಸೀಮೆಗೆ ಹೋಗದ. அட பெண்ணே, நீ ஏன் திரும்பி பார்த்தா? ಅಯ್ಯೋ ಸ್ತ್ರೀಯೇ, ನೀನು ಯಾಕೆ ತಿರುಗಿ ನೋಡಿ? புருஷனை இழந்து போவாயே, ಗಂಡನನ್ನು பிள்ளைகளை இழந்து போவாயே, ಮಕ್ಕಳನ್ನು உன்னை நீ இழந்து போவாயே. ನಿನ್ನನ್ನೇ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯೇ.
ஒரே ஒரு பெண், குடும்ப பெண் செய்கிற தவறு எவ்வளவு பெரிய காரியம் நடந்து விட்டது. ಒಂದೇ ಒಂದು ಕುಟುಂಬ ಸ್ತ್ರೀ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ಎಂತೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು ನೋಡಿರಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகு நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து விட்டா, ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ சோதோமுட்டு வெளியே வந்து விட்டா, பாவத்தை மன்னித்து விட்டா, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீ பாட்டு பாடுகிறாய். ಸೋದೋಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬಂದು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡನಾಡುತ್ತೀಯಾ? அதனால கதை ஓடாது. ಅದರಿಂದ ಓಡುವುದಿಲ್ಲ. அதனால கதை ஓடாது அக்கா, அந்த கதை ஓடாது. ತಮ್ಮ ಅಕ್ಕ, ಅದರಿಂದ ಕತೆ திரும்பாக நீ ஓட வேண்டும். அதுதான் பெரிய காரியம். ಇನ್ನು ಮುಂದೆ ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ஓட வேண்டும். ಎಲ್ಲಿ ಓಡಬೇಕು? ಅವರು ಕಾಟುಗಿರ ஒரு இடத்துக்கு நீ ஓடியரா, ಅವರು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಓಡಿದರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. உன் புருஷனையே மீட்டுக் கொள்வாய், உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்வாய், உன்னையே மீட்டுக் கொள்வாய், உன் சந்ததியை மீட்டுக் கொள்வாய். ನಿನ್ನನ್ನು, ನಿನ್ನ ಗಂಡ ಮಕ್ಕಳನ್ನು, ಸಂತತಿಯನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತೀಯಾ? பெண் எப்ப விழுந்தாளோ, ಹೆಣ್ಣು ಯಾವಾಗ ಬಿದ್ದು ಹೋದಳು, குடும்பம் போச்சு, ಕುಟುಂಬವೇ ಹಾಳಾಗುತ್ತದೆ. பெண் எப்போ சாப்பிட்டாளோ, ಅಣ್ಣನು ಯಾವಾಗ ಅವಳು ತಿಂದಳು, உலகம் முழுவதும் சாபத்தில் விழுந்து போச்சு. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಶಾಪಕ್ಕೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಿತು. பெண் கனமுள்ளவள், ಸ್ತ್ರೀಯ ಘನತೆ ಉಳ್ಳವಳು, ஆனாலும் பலவீனமானவள். ಆದರೂ ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವಳು. ಯಾಕೆ? அது ஒரு எலும்பு எடுத்து தானே உண்டாக்குற, அது பலவீனமா தான் இருக்கும். ಅದು ಒಂದು ಮೂಳೆ ತೆಗೆದು ತಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರೂ ಬಲಹೀನತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತದೆ. ஆனா அந்த எலும்பு கிறிஸ்துக்குள்ள இருந்தா, ಆದರೆ ಆ ಮೂಳೆ ಕ್ರಿಸ್ತನೊಳಗಡೆ பலசாலியா இருக்கும், ಬಲಶಾಲಿಯಾಗಿರುತ್ತಾಳೆ. பிரிய தேவர மக்களே, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. ಅನೇಕ ವಿಧವೆகளை இன்னைக்கு பிடித்து கொண்டு வருகிறான். ಅನೇಕ ವಿಧವೆಗಳನ್ನು ಇವತ್ತು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದಾನೆ. நரகம் உனக்கு எச்சரிக்கையா, நரகத்துக்குள்ள போயிடுவா, ನರಕದೊಳಗಡೆ ಹೋಗಿ ಅನೇಕ ಪಿಶಾಚುடைய ಆವಿக்குள்ள உன்னை சேர்ந்துடுவா, ಅನೇಕರ ಸೈತಾನ ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬಿಡುತ್ತೀರಾ, ಅಲಮೋದವಾ, ಅಲೆದಾಡುತ್ತೀರಾ, ಕಣ್ಣೀರಿಡುವಾ, ಕಣ್ಣೀರು ಕೂಚಿಡುವಾ, ಕುರಿಚಾಡುತ್ತೀಯಾ. உன்னை விடுவிக்கிற ஒரு இயேசு இருக்க மாட்டான். ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಇರುವುದಿಲ್ಲ. உன்னை விடுவிக்க முடியாத ஒரு சாத்தான் உன்னோட இருப்பான். ನಿನ್ನ ಬಿಡಿಸಲಾರದ ಸೈತಾನಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. Be careful ஆயிரு தேவபிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு வித்து போடாதே. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಮಾರಿಕೊಳ್ಳಬೇಡ தேவபிள்ளையே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅಳಗುಳ್ಳ ஒரு பெண்ணை ஒரு ராஜா ಇಷ್ಟಪಟ್ಟ. ಸುಂದರವಾದ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಒಂದು ರಾಜ ಇಷ್ಟಪಟ್ಟನಂತೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ரொம்ப அழகுள்ளவா, ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದಳಂತೆ. அப்ப சொன்னார் அந்த ராஜா, நீ என்ன திருமணம் செய்து உன்னை ராணி ஆக்குவேன். ಆ ರಾಜ ಹೇಳಿದಂತೆ, ನನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀನು ರಾಣಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದನು. இல்லை, ಇಲ್ಲವಿಲ್ಲ, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் என் கிறிஸ்துக்கு பிரதிஷ்டை செய்து இருக்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ராஜா சொன்னான், அவனை சிறைசாலையில போடுவேன். ರಾಜ ಹೇಳಿದ, நீ என்னை சிறைசாலையில போட்டாலும் சரி, ನಿನ್ನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೂ ಸರಿ, உனக்கு நான் மனைவியாக முடியாது. ನಿನಗೆ ನಾನು ಹೆಂಡತಿ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் கிறிஸ்துக்கு பிரதிஷ்டை உள்ள மனவாட்டியான ஒரு பெண். நான் ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆಯಾದ ಮೊದಲಿಗೆ சிறைசாலையில போட்டு ಅವಳನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಚಿತ್ರವಧೆ செய்தார். ಚಿತ್ರ ಹಿಂಸೆ ಮಾಡಿದಳಂತೆ. ಆದರೂ கர்த்தர் பார்த்து, ದೇವರು ನೋಡಿ பரலோகத்திலிருந்து அவளை பார்த்தாரா, ಪರಲೋಕದಿಂದ ಅವಳನ್ನು ನೋಡಿದರು. திடீரென தேவதூதனுக்கு அனுப்பிச்சாரா, ತಕ್ಷಣ ದೇವದೂತರನ್ನು ಕಳಿಸಿದರಂತೆ. தைரியப்படுத்திட்டவா, ಅವಳನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿ ಬಾ. பேதுரு கூப்பிட்டாரா, ಪೇತ್ರನ್ನು ಕರೆದರು. பேதுருவே, அந்த சிறைசாலையிலே ஒருவள் எனக்காக தன்னை பிரதிஷ்டை செய்து சித்திரவதை பட்டு கொண்டு போ, அவளுக்கு தைரியப்படுத்திட்டு வா. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ನನಗಾಗಿ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಪಡೆದಿದ್ದಾಳೆ, ಹೋಗ ಅವಳನ್ನು ಧೈರ್ಯ. பரலோகத்திலிருந்து பேதுரு அது சிறைசாலைக்குள்ள போனானா, ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಗೆ ಹೋದನಂತೆ. அம்மா ಅಮ್ಮ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ. 3 நாள் மட்டும் எனக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். 3 ದಿವಸ ತೊಂದರೆ ಬರುತ್ತದೆ. கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்வா. ಕ್ರಿಸ್ತರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னுடைய பிரதிஷ்டையை கண்டு அவர் மிகவும் மெச்சிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ நீ மெய்யான மனவாட்டி. ನಿಜವಾದ ಮೊದಲಿಗೆತ್ತಿ. 3 நாள் ஆச்சு. 3 ದಿವಸ சித்திரவதை செய்து 3வது நாள் ಚಿತ್ರಹಿಂಸೆಯಿಂದ 3ನೇ சரீரம் அப்படியே பிரிஞ்சு ಅವಳ ಶರೀರ ಹಾಗೆ மகிமை ரூபத்திலே, ಮಹಿಮೆಯ ರೂಪ, கிரீடத்தோடோ, ಕಿರೀಟದ ಜೊತೆ, சிங்காசனத்தோடೋ, ಸಿಂಹಾಸನದ ಜೊತೆಯಲ್ಲಿ, ரதத்தோட பரலோகத்துக்கு போய்விட்டான். ರಥಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟಳು. அவளல்லவா பெண்மணி, ಅವಳಲ್ಲವಾ ಸ್ತ್ರೀ. உங்களை பார்த்து கேட்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அல்பமாக பலையின ஆக்கி கொண்டிருக்கிறதா, உன்னை ಅಲ್ಪವಾದ ಕಾರ್ಯ ಬಲಹೀನ உலகம் உன்னை இழுக்கிறதா, ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಎಳೆಯುತ್ತಿದೆ. எச்சரிக்கையாரு சாத்தான் உன்னை இழுத்து கொண்டு வருகிறான். ಎಚ್ಚರಿಕೆ ಸೈತಾನನ್ನು ಎಳೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. நீ நரகத்தில் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். நீ ஆவியா சுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உன்னை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பின்னிட்டு பாராதபடி ஓடு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ನಿನ್ನ ನರಕದಲ್ಲಿ ಹಾಕಿ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದಾನೆ, ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಾತ್ಮ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஓட வேண்டும்.
ನೀನು ಓಡಬೇಕು, ಓಡಿ ಓಡಿ ಹೋಗು. ನೀನು ಓಡಿ ಓಡಿ ಹೋಗಬೇಕು. 39:12 ಆದಿಯಾಗ ಪುಸ್ತಕ 39:12 ಆದಿಕಾಂಡ அவன் தப்பித்து ஓடினான் என்று சொல்லுகிறது. ಅವನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿದನೆಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்ல வாலிபே, ಆಕೆ ಅವನ ಆಕೆಯ ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನ ಸಂಗಮಕ್ಕೆ ಬಾ ಅನ್ನಲು ಅವನು ತನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಆಕೆಯ ಕೈಯಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋದನು. ஓடி போய் விட்டா. வார்த்தை பாருமா, ஓடி ஓதன மடமடன் வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போனான். ஓடி போய் விட்டா. ಓಡಿ ಓದನೆಂಬುದಾಗಿದೆ. ಆಕೆ ಅವನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನ ಸಂಗಮಕ್ಕೆ ಬಾ ಅನ್ನಲು ಅವನು ತನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಆಕೆಯ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು நல்ல வாலிபே, ಒಳ್ಳೆ ಯುವಕನು, அழகு நிறைஞ்ச வாலிபே, சுந்தரவாத பாட்ட ಯುವಕ, சட்டமான ஓட முடியவன், ಬಲಾಢ್ಯವಾದ கண் மூடி ಶರೀರವು, பாவத்தை செய்கிற வயசுடையவன். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ வாலிபர்களே ಪಾಪ ಮಾಡುವ எச்சரிக்கையா ವಯಸ್ಸು. இருங்க. ಎಚ್ಚರಿಕೆ. கண் மூடி செய்கிற வாலிபன் அவன். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಪಾಪ பாவத்தை ಮಾಡುವ ವಯಸ್ಸು. செய்கிற வயசு அது. ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತಹ ವಯಸ್ಸದು. அங்க நின்று சொல்கிறார், ಅಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತಾನೆ, மகா பெரிய பாவம். ಇದು ಮಹಾ ಅಪರಾಧ. மற்றொரு மனைவி, ಬೇರೆಯವನ ಹೆಂಡತಿ, அவளோட ரத்த சம்பந்தம் வைக்க கூடாது. ಅವಳಿಗೆ ಸಂಬಂಧ ಇಡಬಾರದು. நான் மகா பெரிய பாவி ஆயிடுவேன். ನಾನು ಮಹಾ ದೊಡ್ಡ ಪಾಪಿ ಆಗುತ್ತೇನೆ. உன்னை 13 வருஷம் சிறைசாலையில போடுறேன். ನೀನು 13 ವರ್ಷ ಸೆರೆಮನೆವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. ரொம்ப சந்தோஷம். ಬಹಳ ಸಂತೋಷ. பாவம் செய்ய மாட்டேன். ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவள் தப்பித்து ஓட முடியாதபடிக்கு கட்டிப்பிடிக்க ஆரம்பித்து விட்டா. ತಪ್ಪಿಸಿ தப்பித்து விட்டு ஓடி விட்டாரா. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿ ಬಿಟ್ಟನಂತೆ. ನಾನು அவன் ஓட ஓட ಅವನು ಓಡುತ್ತಾ ಓಡುತ್ತಾ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒரு ஒளியின் கிருபை பின்னால ஓடிச்சு. ಒಂದು ಪ್ರಕಾಶವಾದ ಕೃಪೆ ಹಿಂದೆಯೇ ಯಾರು ಇದು? ಓಡಿತಂತೆ. ಯಾರು ನೀನು? நான் தான் கிருபை. ನಾನೇ ಕೃಪೆ. ಯಾಕೆ? பாவத்தை தப்பித்து ஓடினபடியாலே ಪಾಪವನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ஒரு ಓಡಿದ್ದರಿಂದ கிருபை ஒரு மேல வைத்திருக்கிறார். ಒಂದು ಕೃಪೆ ನಿನ್ನ ಮೇಲೆ இதே ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தேசத்துல பெரிய நீ அரசனாக போகிறாய். ಇದೇ ದೇಶದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ರಾಜನಾಗುತ್ತೀಯ. பாவத்தை ஜெயித்த ஒவ்வொரு வாழ்வையும் தேவன் ஒரு வெள்ளமையாக எடுத்து உபயோகப்படுத்த ஆசைப்படுகிறார். நீ ரெடியா? ಪಾಪ ಜಯಿಸಿದ ಯುವಕರನ್ನು ದೇವರು ಬಲವಾಗಿ எவ்வளவு சத்தம் கேட்டாலும் மோகத்துக்கும் காமத்துக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறாயே. கர்த்தர் கேட்கிறார் உங்களை பார்த்து, எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தப்பித்து ஓடினா. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿದನು. 13 வருஷம் சிறைசாலையில இருந்தா. 13 ವರ್ಷ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದನು. ದೇವರ ಮಕ್ಕಳು, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். ನೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಷ್ಟಪಡುವರು. பரலோக ராஜ்யம் அவனுடையது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. தேவர மக்களே, நீ தூக்கி குட்டிட மாட்டார். உனக்கு ஆசீர்வாதம். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ತಕ್ಷಣ சோதனையை ஜெயிக்க வேண்டும். ಸೋದನೆಗಳನ್ನು ಜಯಿಸಬೇಕು. ஏன் அந்த ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பெண்ணாயிரு ஆணாயிரு குடும்ப பெண்ணாயிரு வாலிமான பெண்ணாயிரு கேள்வி அதல்ல. ಹೆಣ್ಣೋ ಗಂಡೋ ಕುಟುಂಬಸ್ಥರ ಪ್ರಶ್ನೆ ಅದಲ್ಲ. நீ தப்பித்து ஓட வேண்டும். ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಬೇಕು. பின்னிட்டு பாராதே. ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ. உலகத்தை போதும் நீ அனுபவிச்சது. ಲೋಕವನ್ನು பாவம் ಅನುಭವಿಸಿದ அக்கிரமம் அநியாயம் அசுத்தத்துல நீ வாழ்ந்து அதை மீண்டும் பின்னிட்டு பார்க்காதே. ಅನ್ಯಾಯ ஒருவன் பின்வாங்கி போகிறது உண்டானால் அவன் மேல எனக்கு பிரியம் இல்லை. ಒಬ್ಬನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ ಅವನ ಮೇಲೆ ನನಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. விசுவாச தொடங்கி அவர் முடிக்கிற இயேசு பார்த்து ஓடுகிறேன். ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ಓಡುತ್ತೇನೆ. நீதிமொழி 6:5 என்ன சொல்கிறார் பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6:5 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. வேட்டைக்காரனுக்கு ಬೇಟೆಗಾರನಿಗೆ மானாறு தப்பித்து ஓடுறது போல ಜಿಂಕೆಯಾದದ್ದು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ தப்பித்து ಓಡು. ಬೇಟೆಗಾರನ ಕೈಯಿಂದ ಜಿಂಕೆಯು ಓಡುವಂತೆಯೋ ಪಕ್ಷಿಯು ಹಾರಿ ಹೋಗುವ ಹಾಗೂ ತಪ್ಪಿಸಿಕೋ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேட்டைக்காரன கைக்கு தப்பித்து ஓடு. ಬೇಟೆಗಾರನ ಕೈಗೆ ತಪ್ಪಿಸಿ. யார் அந்த வேட்டைக்காரன்? ಯಾರ ಬೇಟೆಗಾರನು? சத்ருவாகப்பட்டவன். ಶತ್ರು ಆದಂತವನು. உனக்கு பல வலைகளை போடுறான். ನಿಮ್ಮ ಅನೇಕ ಬಲೆಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. ಯಾಕೆ? எதிர்காலத்தை தேவருடைய திட்டம் நடக்க கூடாது. தேவர தீர்மானம் நடக்க கூடாது. தேவர தீர்மானம் உன்னை ನಡೆಯಬಾರದು. சாதாரணமாக எண்ணி விடாதே. ನಿನ್ನನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸಿಬಿಡಬೇಡ. ராஜரீக சந்ததி, ರಾಜರ ವಂಶಸ್ಥರು, ஆசாரிய சந்ததி, ಯಾಜಕ ವಂಶಸ್ಥರು, நீ ஒரு பாறாங்கல். உன் மேல திட்டம் வைத்திருக்கிறார். ನೀನು தேவப்பிள்ளையை மண்ணாய் கொண்டு வருகிறார். ನೀನು ಮಣ್ಣಾಗುತ್ತಿದ್ದೀರಾ. மிகவும் ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் சொல்கிறார். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
வேட்டக்காரன கைக்கு ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ மான் தப்பித்து ஓடுகிறது போல ಜಿಂಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುವ தப்பித்து ರೀತಿಯಲ್ಲಿ ஓட வேண்டுமா? ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಬೇಕಂತೆ. வேட்டக்காரன் இரவும் பகல் உங்களை சுத்தி கொண்டிருக்கிறார், வேட்டையாடும். ಬೇಟೆಗಾರನು ರಾತ್ರಿ ಹಗಲು ಬೇಟೆ ಮಾಡಲು உன்னை சாப்பிட வேண்டும் என்று ನಿಮ್ಮನ್ನು ತಿನ್ನಬೇಕೆಂಬುದಾಗಿ சாத்தானை என்ன சாப்பிடுகிறாய்? ಸೈತಾನೆ ಏನು ತಿನ್ನು அவன் மேல வைத்துக்கிற ஆசிர்வாதத்தை நான் சாப்பிட்டுறேன், ಅವನ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಿನ್ನುತ್ತೇನೆ, நான் சாப்பிட்டுறேன். ನಾನು ತಿನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ. ஆகியால என்ன பண்றான் வேட்டக்காரன்? ಆದ್ರೆ ಬೇಟೆಗಾರನು ಏನು குறி ಮಾಡ್ತಾನೆ? வச்சு தேடுகிறான். ಹೌದು, ಬಲೆ ಹಾಕಿ எங்க ಹುಡುಕ್ತಾನೆ. அம்பிடுவா? ಎಲ್ಲಿ எந்த ಸಿಕ್ಕುತ್ತೀಯ? ரூபத்தில் அம்பிடுவா? ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ எந்த விதத்தில் ಸಿಕ್ಕುತ್ತೀಯ? அம்பிடுவாய்? ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತೀಯ? ஜாக்கிரதை, ಎಚ್ಚರಿಕೆ. தப்பித்து ஓடு, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು, திருப்பி பார்க்காத ஓடு. ತಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு பெரிய மகிமையின் தெய்வ வைத்து ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯ ದಯೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாரே, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. நீ சோதோமிலிருந்து இருந்து வெளியே வந்திருக்க, ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற. ಸೋದೋಮಿಂದ ಆಚೆ ಬಂದು ರಕ್ಷಣೆ அது ಹೊಂದಿದ್ದೀಯ. பெருசுதா? ಅದು ದೊಡ್ಡದೇ? அது பெருசல்ல. ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ. திருப்பி பார்க்காத ஓடணும். ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡಬೇಕು. ஒன்னி அவர் காட்டின இடத்துக்கு ஓட வேண்டும், சித்தத்தை ஓட வேண்டும். ಅವರ ಚಿತ್ತ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಬೇಕು. அப்பதான் கிருபை, ಆಗಲೇ கிருபை ಕೃಪೆ உன்னோட பெருகு. ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚು நீ நினைக்கிறதுக்கு மேலாக ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಮೇಲ அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ಅವರು ಮಾಡಿಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு பிள்ளைகளையும் சோதனையில ஜெயிக்க ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ஓடி வந்து உன்னிடம் முத்தம் எடுக்கிறாரா? ಓಡಿ ಬಂದು என் மகனே ஜெயித்து விட்டாயே, ನನ್ನ ಮಗನೇ என் மகளே நீ ஜெயித்து விட்டாயே மகளே என்று முத்தம் எடுக்கிற தேவனா மாறுவாரா? ಎಂಬುದಾಗಿ ಮುತ್ತು ಕೊಡುವ ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ಆಶೀರ್ವಾದ பல விதமான கடந்தவல்ல, ಅನೇಕ பல ಸಾಲು பிரச்சனைகள், ಅನೇಕ பல ಸಮಸ್ಯೆಗಳು, சண்டைகள், பல ஜெகலಗಳು, அசமாதானங்கள், ಅಸಮಾಧಾನಗಳು, பல குழப்பங்கள், அந்த வட்டத்திலேயே சுத்து கொண்டிருக்கிறா. ಆ ಸೌಂಡಲ್ಲೇ ಸುತ್ತುತ್ತಿದ್ದೀರಾ? சரங்கி சருகி விழுகிறா. ಯಾಕೆ ಜಾರಿ ಜಾರಿ ಬೀಳುತ್ತೀಯ? தேவப்பிள்ளை கண்ணாசில விழுகிறா, ಕಣ್ಣಾಸೆಯಲ್ಲಿ பெண்ணாசில விழுகிறா, எண்ணாசையில் ஆணாசில விழுகிறா, பெண்ணாசையில் பணாசில விழுகிறா, அனதாசையில் பெருமாசில விழுந்து கொண்டே சோதோமை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறா. ಎಮ್ಮಾಸೆಯಲ್ಲಿ ನೋಡಿ ಸೋದೋಮನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೀಯಾ? இல்ல தேவப்பிள்ளை, ಇಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ ஸ்திரியே, ಸ್ತ್ರೀಯೇ, உன் குடும்பத்தை உன் புருஷனை மீட்டுக் கொள்வாயா? ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ஸ்திரியே, உன் ರಕ್ಷಿಸುತ್ತೀಯ. பிள்ளையை மீட்டுக் கொள்வாயா? ಸ್ತ್ರೀಯೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತೀಯಾ? எச்சரிக்கையா இந்த இடத்துல சில பேருக்கு சோதனை கோபுரத்தின் பலகீனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை இப்பொழுது பேரிட்டு நினைக்க வச்சு சொல்வேன். ಸೋದೋಮ್ ಗೋಮರದ ಪಾಪ ಕೆಲವರಿಗೆ ಬರುತ್ತದೆ, ಈಗಲೇ ನಿಲ್ಲಿಸಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. நான் குருட்டு ஊழியக்காரன் அல்ல, ನಾನು ಕಣ್ಣು ಕಾಣದ நான் ಸೇವಕನಲ್ಲ, கண் திறந்த ஊழியக்காரன். ಕಣ್ಣು ತೆರೆದಂತ வேதத்தை என் கையில் சும்மா கொடுக்கவில்லை. ವೇದವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲಿಲ್ಲ. உன்னுடைய ஜாதகமே எனக்கு தெரியும் என்று மறந்து விடவே. ನಿಮ್ಮ ಜಾತಕವೇ ತಿಳಿದೆ ಎಂದು ಮರೆತು ஏ, ಬಿಡಬೇಕು. ಯಾಕೆ? உனக்கு நல்லதுக்கு தான் ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ தேவன் பேச ஆரம்பித்தார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வார்த்தை பேசு மகனே. ಈ இந்த முதல் வாரத்துல நான் என்ன பேச வேண்டும்? ಈ ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ நீ ಏನು சும்மா ಮಾತಾಡು? உட்கார், நான் பேசுறேன். ನೀನು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡು என் ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. பிள்ளைகளுக்கு நான் என்ன பேச வேண்டும் எனக்கு தெரியும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತಾಡುವುದು ನನಗೆ ಗೊತ್ತು. சாத்தன கையில போக கூடாது, ಅವರು ಸೈತಾನ್ ಕೈಯಲ್ಲಿ சாபத்துக்குள்ள போக கூடாது, ಶಾಪಗಳು பாவத்துக்குள்ள போக கூடாது, ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು. கிருபைக்குள்ள நிக்க வேண்டும், ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. கிரீடத்துக்குள்ள பிள்ளைகள் ஆக வேண்டும். ಕಿರೀಟವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು. அவளுக்காக நான் பேச போகிறேன். ಅವರಿಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. நான் தகுதியாக்க வந்திருக்கிறேன். ಅವನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಬಂದ. இந்த மச்சான வேலையில் ஏன் இந்த இடத்துல ரெண்டு தேவதூதர்கள் நிற்கிறார்கள்? ಯಾಕೆ ಇಬ್ಬರು ದೇವದೂತರು ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ தேவ ನಿಂತಿದ್ದಾರೆ? சன்னிதானத்தில் ವಿಶೇಷ ದೇವದೂತர்கள் ಅವರನ್ನ. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ವಿಶೇಷವಾದ ಏ! ದೇವದೂತರು. ಯಾಕೆ? ரெண்டு பக்கம் நிற்கிறார்கள் உங்களை ஆஸ்வதிக்க. ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ರಯಿಸಲು ಎರಡು ಕಡೆಯೂ ನಿಂತಿದ್ದಾರೆ. தகுதியா இருக்கிறாயா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? தப்பித்து ஓடு. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು. எத்தனை பேர் தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு ನೀನು ಮತ್ತೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳದಂತೆ பாவத்துல விழுந்திருக்கிற, ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು உலகத்தார் செய்யாத தவறெல்லாம் செய்திருக்கிற, எச்சரிக்கையாரு. ಲೋಕದವರು ಮಾಡದಂತಹ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀಯಾ? ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. பாதாளத்துல அக்கினி ஜுவாலைகள் பத்தி எரிகிறது. ಪಾತಾಳದಲ್ಲಿ ಬೆಂಕಿ எவ்வளவு ಜ್ವಾಲೆಗಳು கூச்சலிட்டாலும் ஒரு இயேசு அங்க இல்ல. ಎಷ್ಟು ಕಿರಿಚಾಡಿದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿಲ್ಲ. நீ தயாரா போறதுக்கு ನೀನು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? போ, பாவம் செய். ಹೋಗು ಪಾಪ போ, பாவம் செய். ಹೋಗು ಪಾಪ ಮಾಡು. தப்பித்து போக வேண்டுமா? ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. கிறிஸ்துவின் மகிமை தேசத்துல சதா காலம் வாழ வேண்டுமா? ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆ ದೇಶದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಾ? ஓடுகிறாய், ಓಡುತ್ತಿದ್ದೀಯಾ? தப்பித்து ஓடு. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು. திரும்பி பார்க்காத ஓடு. ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡು. பழைய பாவத்தை, ಹಳೆಯ ಪಾಪಗಳನ್ನು, பழைய மோகம், ಹಳೆಯ பழைய ಮೋಹ, காமம், ಹಳೆಯ ಮೋಹ, பழைய இச்சை, பழைய பழைய இச்சைகள், பொருளாசை, பழைய பழைய ஆசை, உலகாசை, லோகದ பழைய ஆசை, பெருமை, ಲೋಕದ ಎಮ್ಮೆ, இதை திரும்பி பார்த்து ஓடுகிறாயா? ಇದನ್ನು ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ திரும்பி ಓಡುತ್ತೀಯಾ? பார்க்காத ஓடு. ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡು. உன் நோக்கம் என்ன? ನಿನ್ನ ಉದ್ದೇಶವೇನು? எதுக்காக தேவன் அளித்தார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆದರು? அந்த நோக்கத்தை பார்த்து ஓடி முடிக்க வேண்டுமா? ಆ ಗುರಿಯನ್ನೇ ನೋಡಿ ಓಡಿ என் ಮುಗಿಸಬೇಕು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, பிலிப்பியர் நிருபம் 3:12 வாசித்து பாருங்க. ಪೆರಿಯ ಪೇರ್ 3:12. ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು
ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் அடைந்த ஆயிற்று என்று அல்லது முற்றும் தேறினனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நீ எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತೀರಿ? ಯೇಸು என்னை எதுக்காக உன்னை பிடித்துக்கிறார்? ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ? அதுக்காக அவன் ஓடுகிறானா? ಅದಕ್ಕಾಗಿ ಓಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. இது கிறிஸ்தன ಬಾಳು. உங்களை எல்லாரும் பிடித்து கொண்டிருக்கிறா. ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ஆனா ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எதுக்கு பிடித்து கொண்டிருக்கிறா, எதுக்கு ஓடுகிறா என்று உன் கண்களையே வாழ்க்கை குருடாக்கி கொண்டு வருகிறார். ಯಾವುದಕ್ಕೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತಿದೆಯಾ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. எதுக்காக பிடித்தார், எதுக்காக அழித்தார், அதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿದರು, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದರು, ಅದಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. உலகத்துல எல்லாம் வாடி போற கிரீடங்களை பெற்றுக் கொள்வார்கள். ಲೋಕದೆಲ್ಲ ಬಾಡಿ ಹೋಗುವ ಕಿರೀಟಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನಮಗೂ வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ಬಾಡಿ ಹೋಗದಂತಹ ಕಿರೀಟವಿದೆ. ஏசியன் கேம்ஸ்ல அட்சா உலகத்திலே பேர் போன ஒரு பெரிய கப்படிச்சு விட்டா. ಏಷ್ಯನ್ ಗೇಮ್ಸ್ ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರುವಾಸಿಯಾದವನ ಕಪ್ಪನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು உலகத்துக்கே பேர் போனவனா ಮಾಡಿಬಿಟ್ಟா. ಲೋಕಕ್ಕೆ ಹೆಸರುವಾಸಿಯಾದವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ಅದು வாடிடும், ಅದು ಬಾಡಿ ಬಿಡುತ್ತದೆ. நானா நமக்கு ಆದರೆ ನಮಗೂ வாடாத கிரீடத்தை வைத்துக்காக ಬಾಡಿ ಹೋಗದ சொல்கிறார். எந்த நோக்கத்துக்காக என்னை அடித்தார், ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ எதுக்காக என்னை கரம் பிடித்திருக்கிறார், ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕೈ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ அதை செய்து முடிக்க வேண்டும். ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. பசியோ பட்டணியோ, ಹಸಿವು ಕಷ್ಟವು, நிந்தனையோ அவமானம், ನಿಂದನೆಗಳು ಅವಮಾನ, பரிகாசமோ, ಪರಿಹಾಸ, வியாதியோ பிரச்சனையோ, ಕಷ್ಟ ವ್ಯಾಧಿಗಳು ಕಷ್ಟಗಳು, நோக்கத்துக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ಅವರ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எனக்காக ஓடவில்லை, ನನಗಾಗಿ என் மனைவிக்காக ஓடவில்லை, உலகத்துக்காக ஓடவில்லை, என் நோக்கத்துக்காக என்னை அழித்தார். அந்த நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಕರೆದರೋ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளே, ನನಗಾಗಿಟ್ಟಿರುವ ಬಹುಮಾನವನ್ನು அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. யாருக்கும் நான் விட மாட்டேன். ಯಾರಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ஒவ்வொருத்தருக்காக பந்தய பொருளை வைத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬಹುಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சாத்தனத அபகரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். ಸೈತಾನನ ಅಪಹರಿಸಲು பலையினாக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸಿ ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து விட்டேன் என்று உன்னை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಏನೋ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ஆனா ಬಿಟ್ಟೆ. பெரிய நஷ்டக்காரே, ಅದು ಬಹಳ பெரிய நஷ்டக்காரியாய் விடுகிறாய். ನಷ್ಟಕಾರನು ನಷ್ಟಕಾರನಾಗಿ எழுந்து கொண்டு வந்திருக்கிறாயா? ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದೀಯಾ? எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ. யூதாஸ் அடிக்கடி ಯುವದಾಸನ ಅವಗವಗ பாதாளத்தில் கூச்சல் எடுக்கிறான். ಪಾತಾಳದಲ್ಲಿ ಕಿರುಚಾಡುತ್ತಾನಂತೆ. இந்த பாகத்துல இருந்து அந்த பாகத்துல போகிறான். ಈ ಕಡೆಯಿಂದ ಆ ಕಡೆಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. மேல பாக்குறானா, ಮೇಲೆ ನೋಡುತ್ತಾನೆ. ஐயோ நான் எழுந்து விட்டேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. அடுத்து இந்த பக்கம் வரானா, ನಂತರ ಈ ಕಡೆ ಬರುತ್ತಾನೆ. ஐயோ நான் காட்டி கொடுத்தேன். ಅಯ್ಯೋ ನಾನು ತೋರಿಸಿಬಿಟ್ಟೆ. அப்படி மேல பாக்குறானா, ಹಾಗೆ ಮೇಲೆ ನೋಡುತ್ತಾನೆ. எத்தனை கோடிக்கணக்கான மைலுக்குள்ள மகிமையான தேசத்தை கிட்ட காமிக்கிறாரா? ಕೋಟ್ಯಾಂತರ ಮಹಿಳೆಗಳ ದೂರದಲ್ಲಿ 12 பேர் சிங்காசத்துக்குள்ள, இவனுடைய சிங்காசத்துக்குள்ள மத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிற பாக்குறானா. 12 ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ஐயோ நான் எழுந்து விட்டேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೆ. நாக்கு கீழே அப்படியே தொங்குதா. ನಾಲಿಗೆ ಹಾಗೆ ನೇತಾಡುತ್ತದಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏ ಯಾಕೆ எந்த நோக்கத்துக்காக பிடித்தார் அந்த நோக்கத்தை ஓடி முடிக்கவில்லை. அவன் ಯಾವ ಗುರಿಗಾಗಿ ಕರೆದರೂ ಆ ಗುರಿಯನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಲಿಲ್ಲ. பக்கத்துல பணத்தை கொண்டு வந்து வைத்து விட்டான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಣವನ್ನು ತಂದಿಟ್ಟುಕೊಂಡನು. பக்கத்துல எரிச்சல் கொண்டு வந்து வைத்து விட்டான். ಗುರಿಯನ್ನು ತಂದು தேவன் எதுக்காக பிடித்தாரோ அது ரெண்டும் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை அவனாலே. ದೇವರು ಕರೆದದನ್ನ ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳಲು ಅವನಿಲ್ಲ, ಆಗಲಿಲ್ಲ. நாக்கு கீழே தொங்குதா. ನಾಲಿಗೆ ಕೆಳಗಡೆ ತೊಂಗುತ್ತದೆ. ஏன் சாமி நாக்கு தொங்குது? ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ? தேவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தபடியாலே ದೇವರಿಗೆ அது முத்தமிட்ட திருட்டி முத்தத்தை கண்டு அந்த நாக்கு அப்படி கீழே தொங்குதா. ಅದು ಕಳ್ಳತನದ ಮುತ್ತಿಗೆ ನೋಡಿ ಆ ನಾಲಿಗೆ ಹಾಗೆ திரும்ப நாக்கு உள்ள போகிறதா. ಮತ್ತೆ ನಾಲಿಗೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. பெரிய ஒரு அறையை கட்டி ದೊಡ್ಡ ಒಂದು ರೂಮ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿ அவர் வர வரைக்கும் தொடாதே. ಅವನು ಬರುವವರೆಗೂ ಮುಟ್ಟಬೇಡ. ஆனா என்ன பிரயோஜனம்? ಆದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? எந்த இடத்துல இருக்கிறா? ಅವನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ நான் கர்த்தரை கேட்டேன், சுவாமி அந்த எந்த இடத்துல இருக்கிறா? ಸ್ವಾಮಿ ಅವನು ಯಾವ மனசாட்சி குத்துற இடத்துல இருக்கிறாரா? ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ இதுதான் நரகு. இதை விட நரக வேண்டாம் அவனுக்கு. ಇದೆ. ಇದಕ್ಕಿಂತಲೂ ನರಕ ಬೇಕಾ? ஐயோ எழுந்து விட்டேனே, ಅಯ್ಯೋ ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. சதிசேயனோடு சேர்ந்தனே, ಸತಿಸೇಯರ பரிசேயனோடு சேர்ந்தனே, ಪರಿಸಾಯರ ಹತ್ರ ಸೇರಿ அல்பமான பணத்தை நான் ஆசைப்பட்டனே, ಅಲ್ಪವಾದ ಹಣಕ್ಕಾಗಿ ಆಸೆಪಟ್ಟೇನೆ, இழந்தனே, ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. எச்சரிக்கையார். இவனோட சிநேகிதம் யார்கிட்ட இருக்கிறது? உலகத்தாரோட இருக்கிறதா? ನಿನ್ನ ಸ್ನೇಹತ್ವ ಲೋಕದವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? அவபக்தியுடைய விசுவாசியா இருந்தாலும் சிநேகத்தை வைக்காதே. ಅವಭಕ್ತಿಯ ವಿಶ್ವಾಸ, பக்தியுடைய விசுவாசியோட சிநேகத்தை வைத்து பக்தியத்திலே முன்னேற்றம் அடி. ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳ ಸ್ನೇಹವನ್ನು ಇಟ್ಟು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿ. இவன் என்ன செய்வா?
ಏನು ಮಾಡ 12 அப்போஸ்தலர் மத்தியில இருப்பான். 12 ಅಪೊಸ್ತಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ திடீர்னு காணாத போயிடுவானா. ತಕ್ಷಣ ಕಾಣದೆ எங்க யூதாசு? ಎಲ್ಲಿ ಯುದಾಸು? எங்கேயோ ஒரு இது போயிருக்கும், வந்துடுவா. ಎಲ್ಲೋ ಹೋಗಿದ್ದಾನೆ, ಬಂದು ಬಿಡುತ್ತಾನೆ. இல்ல, சதிசேயனோட ஒரு தொடர்பு வைத்திருந்தா. ಸದ್ದುಕಾಯರ ಜೊತೆ நீ யாரோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய்? ಯಾರ ಜೊತೆ ಐಕ್ಯ பக்திவானோட தொடர்பு வைக்கிறாயா? உலகத்தாரோட தொடர்பு வைக்கிறாயா? அவபக்தியுடையவனாக தொடர்பு வைக்கிறாயா? ಭಕ್ತಿವಂತರ ಲೋಕದವರ ಅವಭಕ್ತಿಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಡುತ್ತೀಯಾ? பக்திவானோட தொடர்பை ಭಕ್ತಿವಂತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಬಿಡು. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, கத்தி கூச்சல் எடுக்கிறா. ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾನೆ. அது மட்டுமா? ಅದು ಮಾತ್ರ இனி கிறிஸ்து வரும்போது ಕ್ರಿಸ್ತರು ಬರುವಾಗ நியாய தீர்ப்புல நின்று அவனுக்கு அக்கினி தண்டனை கொடுப்பான். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಬೆಂಕಿ ದಾಯ ತೀರ್ಪು ದಂಡನೆ ಇದೆಯಂತೆ. அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ಅವನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ஏ ಯಾಕೆ? அவன் கொலைகாரன். ಅವನು ಕೊಲೆಗಾರನು. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, கொலைகாரனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ಕೊಲೆಗಾರನಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇಲ್ಲ. ஆகையாலே அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ನಿತ್ಯ அழிக்கப்பட்டவன் என்று சொல்லி தற்சமயம் அவருக்கு ஒரு சகாயத்தை செய்தார். ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು ಎಂದು ಹೇಳಿ ತಕ್ಷಣಕ್ಕೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. அக்கினியில போடாதபடிக்கு நான் வர வரைக்கும் இருக்கட்டும். ಬೆಂಕಿಯಿಂದ ಹಾಕದಂತೆ ನಾನು ಬರುವವರೆಗೆ. ஆனால் அவனை வாட்டுது. ಆದರೂ ಅವನಿಗೆ ವಾದಿಸುತ್ತಾ அப்பா ಇದೆ. மனசாட்சி, ಮನಸ್ಸಾಕ್ಷಿ நான் ಬಾಧಿಸುತ್ತದೆ. கர்த்தரை கேட்டுக்கிறேன். ದೇವರನ್ನು நான் ಅಯ್ಯಕ್ಕೆ பரலோகத்துல வரும்போது பரலோக- அது செய்யாமல் போயிட்டேனே, இது செய்யாமல் போயிட்டேனே, என்ன மனசாட்சி குத்தாதபடிக்கு எனக்கு உதவி செய். ಅದು ಇದು ಮಾಡದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ ಎಂದು ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚದಂತೆ ನನಗೆ ಸಹಾಯ நம்ம ಮಾಡಿದೆಯಪ್ಪ. மனசாட்சி குத்தக்கூடாது. ಮನಸ್ಸಾಕ್ಷಿ எவ்வளவு ಚುಚ್ಚಬಾರದು. காரியம் செய்யாமல் போயிட்டேனே, ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯ அந்த ಮಾಡದೆ காரியம் செய்யாமல் போயிட்டேனே, ಆ ಕಾರ್ಯ இப்படி ஜெபிக்காத போயிட்டேனே, ಪ್ರಾರ್ಥಿಸದೆ இப்படி ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. பேசாமல் போய்விட்டேனே, ಮಾತಾಡದೆ இப்படி ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. தாழ்த்தி கொள்ளாமல் போய்விட்டேனே, கிசி இந்த கொள்ளாமல். மனசாட்சி உன குத்தாதபடிக்கு இருக்க வேண்டும். ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚದಂತಿರಬೇಕು. மனசாட்சி தான் உன குத்தி எடுத்து விட வெளியோ. ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೇ ಚುಚ್ಚಿ ஐயோ, அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்து விட்டேனே, ಅಯ್ಯೋ ಈ ಸ್ತ್ರೀಗೆ அந்த ದ್ರೋಹ ஆணுக்கு ಮಾಡಿದೆ. துரோகம் செய்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ಆ ವಾಳಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ. மனசாட்சி உன வாட்டுவது எதோ காட்டில் நரகம் வேற எதுவும் கிடையாது. ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚುವಂತಹ ನರಕ இந்த ಅದಕ್ಕೆ ಬೇರೆ நரகத்துக்குள்ள ಇಲ್ಲ. அவன் இருக்கிறா. ಈ ನರಕದಲ್ಲಿ ಅವನಿದ್ದಾನೆ. அடுத்து ನಂತರ தேவனுடைய தீர்ப்பில் அடுத்து ஒரு நரகத்துக்கு போய் விடவா. ದೇವರ ತೀರ್ಪಿನಿಂದ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಅದು ನರಕಕ್ಕೆ ಏನು ಹೋಗುತ್ತಾನೆ. ತೀರ್ಪು? ಅದೇನು ತೀರ್ಪು? தேவப்பிள்ளையே, ದೇವರ எந்த ಮಕ್ಕಳು, கொலைகாரனுக்கும் ಯಾವ ಕೊಲೆಗಾರನಿಗೂ நித்திய ஜீவன் இல்லை. ನಿತ್ಯ ಜೀವ அங்கே போயிடும். கடைசி எண்ட் அவன் லைஃப் போய் ಕೊನೆಯ ಅದೇ ಅವನಿಗೆ அவன் ಕೊನೆಯಲ್ಲಿ. ஆத்ம கடைசி வரைக்கும் சாத்தானோடவே இருந்து விட்டான். ಅವನ ಆತ್ಮ ಕೊನೆಯವರೆಗೂ ಸಹಿತ எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவப்பிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. சாதாரணமா போய் பாவங்களை செய்து விட்டு மன்னிச்சார் ஏமாந்து விடாதே. ಸಾಧಾರಣವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ ಕ್ಷಮಿಸಿದರೆ ಎಂಬುದಾಗಿ ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗಬೇಡಿ. பவுலாகப்பட்டவன் என்ன செய்து விட்டான்? ಪೌಲಾದವನು ಏನು ಮಾಡಿದನು? அருமையான ஒரு விசுவாசி பலகீனத்தை கண்டு அவனால சபை தீட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு அசுதாவி கையில ஒப்பு கொடுத்து விட்டான். தெரியுங்களா? ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಮುಖಾಂತರ ಸಭೆ ಕರೆ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. எச்சரிக்கையா இருந்துங்க. ಎಚ್ಚರಿಕೆ அவனால சபை தீட்டுப்படும் என்று சொன்னான். ಅವನಿಂದ ಸಭೆ ಕರೆ ಮಲಿನವಾಗುತ್ತದೆ. உங்களை யாரை கொண்டு சபை தீட்டுப்படக்கூடாது. ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸಭೆ நீ ಮಲಿನವಾಗಬಾರದು. உட்கார்ந்து கொண்டிருந்த அவரோட பிரசன்னம் உன்னோடு சூழ்ந்திருக்க ನೀವು வேண்டும். ಕುಳಿತಿದ್ದರೆ ದೇವರ நீ ಪ್ರಸನ್ನತೆ உட்கார்ந்து ಇರಬೇಕು. இடத்துல ஒரு ஏதோ இருள் சூழ்ந்து உட்காரக்கூடாது. ನೀವಿರೋ ಸ್ಥಳದ ಏನೋ ஒரு ಕತ್ತಲು மகிமை ಮುಚ್ಚಬಾರದು. இருக்க வேண்டும். ಒಂದು ಮಹಿಮೆ ಇರಬೇಕು. அதுதான் அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம். ಅದೇ ನಿಮ್ಮ ಬಾಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. உன் இடத்துல இருள் சூழ்ந்திருந்தா தேவன் கடந்து போகும்போது ದೇವರು ನಡೆದು ಹೋಗುವಾಗ உன் அருகில வர முடியாது. ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರಲಾಗುವುದು. உன்னோட பிரசனம் இருந்தா வந்து தொட்டு வாக்கு தத்தங்களை ನಿಮ್ಮ நிரப்புவார். ಹತ್ತಿರ ಪ್ರಸನ್ನ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நம்ம எச்சரிக்கை வேண்டும். ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அடுத்து 4, 7, 8 2 தீமோத்தேயுல என்ன சொல்கிறார்? 2 ತಿಮೋಥಿ 4:7 நல்ல ஓட்டத்தை ஓடினே, ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು என்னோட ಮಾಡಿದೆ, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೆ. அதோ ಅದು இது முதல்ல நீதியின் கிரீடம். ಇದು ನೀತಿಯ ಕಿರೀಟವಿದೆ. 5 கிரீடத்துல நீதியின் கிரீடம் தான் பெரிய கிரீடம். 5 ಕಿರೀಟದಲ್ಲಿ ನೀತಿಯ ಕಿರೀಟದ ಉನ್ನತವಾದದ್ದು. அது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு மட்டும் தான். ಅದು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರು ಮಾತ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சிறைசாலையில ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ அவர் 2 கையும் கட்டிட்டு 2 ಕೈಯನ್ನು ಕಟ್ಟಿ கடல் மத்தியில இருக்கிற சிறைசாலை ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ மிகவும் ಸೆರೆಮನೆ. குளிரான இடம். ಮಹಾ ಚಳಿಯಲ್ಲಿ அந்த ತುಂಬಿದ குளிரான இடத்துல ಆ ಚಳಿಯಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவரை நிர்வாணே கட்டிட்டு ಅವನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಕಟ್ಟಿ சாத்தான் சொன்னானா, ಸೈತಾನ ಹೇಳಿದನಂತೆ, செல்வந்திரனே, ಐಶ್ವರ್ಯವಂತನೇ, ஞானி உடையவனே, ಜ್ಞಾನವುಳ್ಳವನೇ, இயேசு ஏற்றுக்கொண்டு பார்த்தியா? ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ನೋಡಿದೆಯಾ? என்ன நீ பெற்றுக்கொண்டா என்று கேட்டானா. ನೀನೇನು ಹೊಂದಿಕೊಂಡೆ ಎಂದು ಕೇಳಿದನಂತೆ. அப்படத்தான் ಆಗಲೇ தலையெடுத்து மேல பார்த்தா ತಲೆಯನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನೋಡಿ அந்த மகிமைக்குள்ளே ಆ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ அவனுக்காக நீதியின் கிரீடம். ಅವನಿಗಾಗಿ ನೀತಿಯ சிறைசாலையிலே அந்த கிரீடத்தை பார்த்து ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ நல்ல ஓட்டத்தை ஓடினே, சரி. என்னோட விசுவாசத்தை நான் பத்திரமா பார்த்து காத்துக்கொண்டே, என்னோட பரிசுத்தை பார்த்து காத்துக்கொண்டே, என் பக்தியை பார்த்து காத்துக்கொண்டே, இதோ எனக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடம். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೇ ಇದೋ ಮೊದಲು ನನಗಾಗಿ ಭಕ್ತಿ எனக்கு ನೀತಿ மட்டுமல்ல, ಕಿರೀಟ. ನನಗೆ ಮಾತ್ರ யார் யார் என்ன போல பின்பற்றாலும் அத்தனை பேருக்கும் இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். ನನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ ಯಾರು ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೋ அப்போ ನೀತಿಯ நீ ಕಿರೀಟವನ್ನು யாருக்காக அளித்திருக்கிறா? ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಿಗಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ? கிரீடத்துக்காக அளித்திருக்கிறா, ಕಿರೀಟಕ್ಕಾಗಿ ஆசாரனை அளித்திருக்கிறா, ಯಾಜಕರಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ, ராஜவம்சமாக அவனை அளித்திருக்கிறா. ರಾಜರ ವಂಶಸ್ಥರಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. எப்படி இருக்கிறா?
ಯಾಕೆ ಇದ್ದೀರಾ? உலகத்தோடு குளிர் காய்ச்சி கொண்டு இருக்கிறாயா? ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಚಳಿ உங்கள் ಕಾಯಿಸಿಕೊಂಡು சரீரத்துக்கு குளிராக வேண்டும் பாவத்தை விரும்புகிறாயா? ನಿಮ್ಮ ಶರೀರ ಬಿಸಿಯಾಗಿ குளிர் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அவனுக்கு. ಚಳಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆಯಾ? குளிர் எடுத்துக்கொண்டு பேதுரு எங்க போய்விட்டா? ಚಳಿ ಹಿಡಿದು ಪೇತ್ರನು ಎಲ್ಲಿ உலக ಹೋದನು? ஜனத்தோட அக்கனி கிட்ட போய்விட்டா? ಲೋಕದ ಜನದ ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ இயேசு ಹೋದನು. யாரோ எனக்கு சத்தியமா தெரியாது என்று சொல்லிவிட்டார். ಯೇಸು ಯಾರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು உன்னுடைய ಹೇಳಿದರು. சரீரத்தில் குளிர் வீசுகிறத பாவ ஆசைகள் ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಚಳಿ ಅಂತ ಪಾಪ ಆಸೆಗಳು ಹಿಡಿದಿದೆಯಾ? தப்பித்து ஓடு. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗು. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ இந்த சத்தியம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಸತ್ಯ ರೆಕಾರ್ಡ್ ಆಗುತ್ತಾ ಇದೆ. அதனால தான் 2 தேவதூதர்களை கர்த்தருக்கு அமைச்சிருக்கிறார். ಅದನ್ನು 2 ದೇವರು யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. நரகத்துல நீ ஆண்டவரே எனக்கு தெரியாது இந்த சத்தியம் என்று சொல்ல முடியாது. இந்த சத்தியத்தை போட்டு காமிக்குவாரா? ನರಕದಲ್ಲಿ நான் ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. அவனோடு பேசுறது உனக்காக அல்லவா? ನಾನು ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ நீ செவி கொடுத்தாயா? ನೀನು ಕಿವಿ ಕೊಟ್ಟೆಯಾ? இஷ்டம் போல நடந்தபடியாலே ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುದರಿಂದ அக்கினி. ಇದು ನಿನಗೆ ಬೆಂಕಿ. நேற்று ஒரு சின்ன ரீல் போட்டு அக்கினியை நரகத்தை காமித்தார்கள். ನರಕವನ್ನು ಚಿಕ್ಕ ರೀಲ್ அதெல்லாம் காமிச்ச பயங்கரமா இருக்குது அக்கினி. ಅದನ್ನ ಬೆಂಕಿ அதுல ஒரு கூச்சல் இயேசுக்கு சும்மா நடந்து போறார் அவ்வளவுதான். ಯೇಸು ಸುಮ್ಮನೆ ನಡೆದು ಹೋಗುತ್ತಿದ್ದ எல்லாம் கூச்சலிடுறார்கள். ಎಲ್ಲ ಕಿರುಚಾಡುತ್ತಾರೆ. நெருப்பு எரியுது எல்லார் மேலேயும். ಎಲ್ಲರ ಮೇಲೂ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ இருக்கிற வாலிபர்கள் பெண்களுக்கு காமிச்சேன் பாருங்க அக்கினி. ಯವನಸ್ಥ ಹೆಣ್ಣು எச்சரிக்கையா இருந்த பக்தி செய்யுங்க சொன்னேன். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿರಿ தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதப்படியில உங்களை தர மட்டுமா தாழ்த்து. ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ. அப்போ நீ பலமா இருக்க வேண்டுமா? ನೀನು ಬಲವಾಗಿರಬೇಕಾ? உன்னுடைய விசுவாசம் ನಿನ್ನಲ್ಲಿ தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்க வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. அது மட்டுமல்ல தேவப்பிள்ளை, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವ 40:31 ஏசாயால என்ன சொல்கிறார்? ಯೆಶಾಯ 40:31 காத்திருக்கும் போது ನೀನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವಾಗ புதிய பலன் அடைந்து ನೂತನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ஓடுவாய். ಓಡುತ್ತೀಯಾ? ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿ ದಣಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. ದೇವರ காத்திருக்கிறவர் வேதம் என்ன சொல்கிறத பாருங்க. ವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿರಿ. காத்திருக்க வேண்டும். ನೀನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. உன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் காத்திருக்க வேண்டும். ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ஒரு ಕಾಯ್ದುಕೊಂಡು காரியம் செய்ய வேண்டும் என்ற காத்திருக்க ಒಂದು வேண்டும். ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ உன் திருமணத்துக்கு நீ காத்திருக்க ನಿನ್ನ வேண்டும். ಮದುವೆಗಾಗಿ ಕಾಯ್ದಿರಬೇಕು. தேவனுடைய திட்டத்துக்கு நீ காத்திருக்க ದೇವರ வேண்டும். ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ நீ ಕಾಯ್ದಿರಬೇಕು. ஏதோ ஆசைப்பட்டு கொண்டு அவர்கிட்ட கேட்க கூடாது. ನೀನು ಏನೋ ಆಸೆ ಪಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳಬಾರದು. காத்திருக்க வேண்டும். ನೀನು ಕಾಯ್ದುಕೊಂಡು காத்திருக்கிறவர்கள் என்ன ஆகிறதா? ಕಾಯ್ದುಕೊಂಡವ್ರಿಗೆ ಏನೇ புதிய பலன் அடைந்து ನೂತನ ಬಲ ಹೊಂದಿ கழுகு எல்லா பட்சிகளும் காட்டிலும் கழுகு பலசாலி. ಅದು ಬಹಳ ಕಳಗ ಬಲಶಾಲಿ ಫಲೆ. ಪಕ್ಷಿ. ಅದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ உயரத்துல பரப்பாய். ಉನ್ನತದಲ್ಲಿ ಹಾರುತ್ತೀಯ. அது எங்க உயரத்துல பரப்பாய்? ಅದೇನು ಉನ್ನತದಲ್ಲಿ ಹಾರಾಡುತ್ತೀಯ? தேவ சன்னிதானத்துக்குள்ள நீ இருப்பாய். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹಾರಾಡುತ್ತೀಯ. ஓடுவார்களா? ಓಡುತ್ತಾರಂತೆ, சோர்ந்து போக மாட்டார்களா? ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. காத்திருக்க வேண்டும். ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. அதிகமாக ஜெப ಯೆಹೋವನನ್ನು ஜீவி உனக்குள்ள வேண்டும். ಪ್ರಾರ್ಥನಾತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿ விசுவாச ಇರಬೇಕು. ஜீவிய வேண்டும். ನಂಬಿಕೆ ಜೀವಿತ பொறுமை வேண்டும். ತಾಳ್ಮೆ ಬೇಕು. தாழ்மை வேண்டும். ನಿಧಾನ ಬೇಕು. நிதானிக்க வேண்டும். ನಿಧಾನಿಸಿ. நாளைக்கு அவனுக்கு தூக்கிவிட்டுட மாட்டான். ನಾಳೆಗೆ 13 வருஷம் நீதி நிமித்தமா துன்பப்பட்டு யோசேப்பு சிறைச்சாலையிலே நான் சோர்ந்து போகவில்லை. 13 ವರ್ಷ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದರು, ಸೋತು ஒரு ಹೋಗಲಿಲ್ಲ. இடத்துலயும் ஆண்டவரே நான் நல்லது செஞ்சு இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு நான் சொல்லவில்லை. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நல்லது, ಒಳ್ಳೆಯದು, எனக்கு நல்லது தான். ನನಗೆ ಒಳ್ಳೆಯದು. 13 வருஷம் ஆனபிட்டு 13 ವರ್ಷದ ನಂತರ பெரிய ஆளுகள் எடுத்துக்கொண்டு மாலைகள் எடுத்துக்கொண்டு போறாங்கள. எங்க யேசோப்? ಎಲ್ಲಿ ಯೋಸೇಫಿದಾದ ಮಾಲೆಗಳಿಂದ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ராஜா கூப்பிடுறா. ರಾಜ ಕರೆಯುತ್ತಾನೆ. அத்தனை கைதிகளும் பிரமித்தாரளா. ಅಷ್ಟು ಕೈದಿಗಳು ಭ್ರಮೆ ಪಟ್ಟರು. இந்த கைதிக்கு என்ன அவ்வளவு பெருசு? ಇದೇನು ಈ ಕೈದಿಗೆ ಇಷ್ಟು அவன் ಉನ್ನತ? கைதி அல்ல, ಅವನು ಕೈದಿ ಅಲ್ಲ, அவன் நிரப்பராதி. ಅವನು ನಿರಪರಾಧಿ. அவன் எடுத்துக்கொண்டு போகும்போது ಅವನು ಹತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அவனுக்கு என்ன கொடுத்தா? ಅವನಿಗೇನು ಕೊಟ್ಟ? சாப்ன ஸ்னேகா என்று பேர் வைத்து ಸಾಪ್ತ ಸ್ನೇಹ ಎಂಬ ಹೆಸರು ಕೊಟ್ಟು, இரண்டாவது ரதத்தில் அவனை உட்கார வைத்து ಎರಡನೇ ರಥದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿ, சாப்னா சேண்டா ಸಾಪ್ತ ಸ್ನೇಹವೆಂದರೆ ಏನು? நீத்தான் ரட்சகர். ನೀನೇ ರಕ್ಷಕ, இந்த உலகத்தை காக்க ಈ வேண்டும். ಲೋಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವ, நீயே தீர்க்கதர்சி, ನೀನೇ ಪ್ರವಾದಿ, நீயே ராஜா ನೀನೇ ರಾಜ என்று பட்டத்தை கொடுத்து விட்டு ಪಟ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟು அவனுக்கு முத்திர மோதிரத்தை போட்டு ಅವನಿಗೆ ಮುದ್ರೆ ಉಂಗುರ அவன் நீத்தினா அப்படியே செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். ಅವನ ಕೈ ಚಾಚಿದ್ರೆ ಅದೇ ರೀತಿ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟರು. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವೇನು? வாலிபோ, ಅದು வாலிபோ ಅದು ಯುವಕನು தப்பித்து ஓடனா, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು தப்பித்து ஓடனா, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿದ. தப்பித்து ஓடுகிறாயா? ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು அல்ல ಓಡುತ್ತೀಯ. சிக்கிக்கொண்டே இருக்கிறாயா? ಇಲ್ಲ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? உனக்காக வைத்திருக்கிற கிருபையின் ரதத்தை இழந்து விடாதே. ನಿಮಗಾಗಿಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯ ರಥವನ್ನು கர்த்தர் ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಂತು நான் ಮಾತಾಡ್ತಾರೆ. பேசவில்லை, நான் நான் பலவீனமான மனுஷன். பலவீனமான ஆனால் மனுஷன். ஏதோ ஒரு பலவீனமான ஆவி வல்லமை எனக்குள்ள பாய்ந்து கொண்டே ಏನೋ இருக்கிறது. ಒಂದು ಬಲವುಳ್ಳ நீ ಆತ್ಮದ பேச ಬಲ என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ನೀನು ಮಾತಾಡು ಮಗನೇ, ನಾನಿದ್ದೇನೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. நான் பலவீனமாத்தான், ನಾನು ಬಲಹೀನ ಉಳ್ಳವನು, என்னோடு இருக்கிற ஆவியானவர் பலசாலி. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಆತ್ಮರು அங்கே என் ಬಲ. ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ
பின்னிட்டு பாராதே, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, நான் காட்டும் இடத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು. பின்னிட்டு பாராதே, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, நான் காட்டு இடத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸುವ தப்பித்து ದೇಶಕ್ಕೆ ஓடு, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು. கிருபை உன்னோட இருக்கும். ಕೃಪೆ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. தேவனையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்ல ஓட்டத்தை ஓடு, ಒಳ್ಳೆ ಓಟವನ್ನು ಓಡು, சருகி விடாதபடிக்கு ஓடு. ಜಾರಿ ಬೀಳದಂತೆ ಓಡು. உனக்காக நீதி கிரீடத்தை கொடுப்பேன். ನಿನಗಾಗಿ ನೀತಿಯ ಕಿರೀಟ ಕೊಡುತ್ತೇನೆ. அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரெடியா இருக்கிறாயா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? முதல் வார்த்தையிலே கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை நாள் பேசணும்னு எனக்கு தெரியவில்லை. ಎಷ್ಟು ದಿವಸ ಮಾತಾಡುತ್ತಾವೋ ತಿಳಿಯದು. நாளை கூப்பிடாரோ நாளை கூப்பிடாரோ என்னோட இடத்துக்கு நான் போய்விடுவேன். ನಾಳಿಗೂ ನಾನು ಕರೆದ ನನ್ನ என் ಸ್ಥಳಕ್ಕೆ பட்ட ಹೋಗಿಬಿಡುತ್ತೇನೆ. பாடு, என் விட்ட கண்ணீர்கள், எனக்கு வந்த அவமானங்கள், நிந்தனைகள், பரிகாசங்கள் அத்தனையும் பொறுமையோடு சகித்து அவருடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடித்ததுக்காக எனக்கு என்ன வைத்துக்கிறாரோ அந்த இடத்துல போய் விடுவேன். ನನಗಾಗಿ ಪಟ್ಟ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அடுத்து நீ, ನಂತರ ನೀವು அடுத்து நீங்க ನಂತರ ನೀವು என்ன செய்ய போகிறீர்கள்? ಏನು ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೀರಾ? நல்ல ஓட்டத்தை ஓடு. ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು. நல்ல ஓட்டம் எது? ಯಾವುದು ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟ? சோதனையில் விழாதபடி ஓடு, ಸೋದನೆಯಲ್ಲಿ ಬೀಳದಂತೆ பணாசி விழாதபடி ஓடு, ಹಣದಾಸೆಗೆ ಬೀಳದಂತೆ பெருமைக்கு விழாதபடி ஒரு ஓட்டம், ಎಮ್ಮೆಗೆ ಬೀಳದಂತೆ பொறாமைக்கு விடாதபடி ஒரு ஓட்டம், ಎಮ್ಮೆ ಆಸೆಗೆ கிறிஸ்துவின் ಬೀಳದಂತೆ சித்தத்தை பிரகாரமாக அவர் பின்னால ஓடணும். ಕ್ರಿಸ್ತುವಿನ ಆಸೆಯ ತೀರ್ಮಾನದಂತೆ ಅವರ ಹಿಂದೆಯೇ ಓಡಬೇಕು. அப்பொழுது என்ன செய்கிறாரா? ಹಾಗೇನು ಮಾಡುತ್ತಾರಂತೆ? உனக்காக நீதியின் கிரீடம், 5 கிரீடத்துல நீதியின் கிரீடத்தை மகா பெருசு. ನಿಮಗಾಗಿ 5 ಕಿರೀಟದಲ್ಲಿ அந்த ನೀತಿ கிரீடத்துல இருக்கிற ஒரு கல் ಆ ಕಿರೀಟದ ಒಂದು ಕಲ್ಲಿನ ಬೆಲೆ இந்தியா தேசம் வாங்க முடியாதா? ಈ ಭಾರತ ದೇಶವನ್ನು அப்பேற்பட்ட ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ. கிரீடம் அது. ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಕಿರೀಟ. கீழே 5 கிரீடம் இருக்கிறது. ಕೆಳಗೆ 5 ಕಿರೀಟಗಳಿದೆ. ஒரு நாளைக்கு 5 கிரீடத்தை பத்தி கர்த்தர் சொன்னா பேச ஆரம்பிக்கிறேன். ದೇವರು ಹೇಳಿದರೆ உங்களுக்கு எல்லாம் கிரீடம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ನಿಮಗೆಲ್ಲರೂ ரதங்கள் இருக்கிறது மரணத்துல இல்லை என்று சொல்லவில்லை. ರಥಗಳು தேவ ಮರಣದಲ್ಲಿ தூதர் ಬರುತ್ತವೆ. இருக்கிறவர் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ದೇವದೂತರು ಮಾಡದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. பின்னிட்டு பாராதபடி ஓடு, ಆದರೆ ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡದೆ நான் காட்டுகிற இடத்துக்கு ஓடு. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು. ஒன்னு சோதோமுல உன்னை வளக்கட்டாம இழுத்துட்ட, ಸೋದೋಮಿಂದ பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்துட்ட, ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸಿದೆ. இவளுக்கு திருப்தி ஏடாத உட்கார்ந்து கொண்டு இருக்காதே. ಇಷ್ಟಕ್ಕೆ ತೃಪ್ತಿ அடுத்து ஓட வேண்டியது ஏராளமா இருக்கிறது. ನಂತರ ಓಡುವುದು ಅನೇಕವಿದೆ. நான் காட்டும் தேசத்துக்கு ஓடு, ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಓಡು. அந்த இடத்துல உனக்கு பெரிய வெளிப்பாடு இருக்கிறது, ಅದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ பெரிய ಪ್ರಕಟಣೆ, ஆசீர்வாதம் இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದವಿದೆ. பாதபடியில ஓடு என்று சொல்கிறார். ಅವರ ಪಾದನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಓಡು ಎಂದು அவர் ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்கிறான், கடைசி மரணத்துல ಕೊನೆಯ ಮರಣ நான் ஓடி ನಾನು ಓಡಿ முடித்தேன். ಮುಗಿಸಿದೆ. இயேசு சாமி சொன்னா, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು, இதோ நான் முடித்தேன். ಇದೋ ನಾನು ಮುಗಿಸಿದೆ. இன்னைக்கு நீ முடிக்கிறாயா மரணத்துல? ಮರಣದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೀರಾ? அநேக மக்கள், அநேக ஊழியக்காரர்கள் முடிக்கவில்லை. ಅನೇಕ ಸೇವಕರು விசுவாசத்தை தொடங்கி அவிசுவாசம் வந்துடுச்சு. ವಿಶ್ವಾಸವನ್ನು பரிசுத்தல தொடங்கி அசுத்தல விழுந்து விட்டார்கள். ಪರಿಶುದ್ಧ ಆರಂಭ ಮಾಡಿ தியாகத்துல விழுந்து பணாசுல விழுந்து விட்டார்கள். ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಣದಾಸೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟರು. தொடுகிறவர்கள் 1000 பேர், ಆರಂಭ ಮಾಡುವರು 1000 ಜನ, முடித்தவர்கள் 10 பேர் தான். ಮುಗಿಸಿದವರು 10 முடிக்க ಜನ. வேண்டும். ನೀವು ಮುಗಿಸಬೇಕು. மரணமானாலும் ஜீவனானாலும், ಮರಣವಾದರೂ ಜೀವ, பசியானாலும் பட்டினி ஆனாலும், ಹಸಿವು ದುಃಖವಾದರೂ, நிந்தனையானாலும் பரிகாசம் ஆனாலும், நிந்தனை பரிகாசம் துணை ஆனாலும், இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பட்டை இದ್ದರೂ நீ இಲ್ಲದಿದ್ದರೂ முடிக்க வேண்டும். ನೀವು ಮುಗಿಸಬೇಕು. அவன் தான் பராக்கிரமசாலி. ಅವನೇ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. அந்த முடித்து போகிறவனுக்கு ಅದು ಮುಗಿಸಿ ಹೋಗು. தேவன் முத்தமிடுகிறாரா? ದೇವರು ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ. என் மகனை வந்து விட்டாயா? ನನ್ನ ಮಗನೇ ಬಂದು ಬಿಟ್ಟೆಯಾ? நீ ஜெயித்து வந்து விட்டாயா? ಜಯಿಸಿ ಬಂದು ಬಿಟ್ಟೆಯಾ? என் மகளை வந்து விட்டாயா? ಮಗಳೇ ಬಂದು ಬಿಟ್ಟೆಯಾ? எமனோடு முத்தமிட்டு, ಮುತ್ತನ್ನು ಕೊಟ್ಟು, போ மகளை, உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ನಿನಗಾಗಿಟ್ಟು ಆಶೀರ್ವಾದ 25:34 மத்தேயு சுவிசேஷம். ಮತ್ತೆ 25:30 உலகம் உண்டாவதுக்கு முன்னக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள போ. ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ ಇಟ್ಟ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಹೋಗು. தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறா. ಆಶೀರ್ವಾದ ನಿನಗಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ನನ್ನ ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ, ಬನ್ನಿರಿ, ಲೋಕಾದಿಯಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಸ್ಥವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னையே நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரா? எப்படி இந்த உலகத்தை உண்ட எத்தனை கோடி வருஷம் ஆச்சியா? ಈ ಲೋಕ ಉಂಟು ಮಾಡಿ ಎಷ್ಟು ಕೋಟಿ ವರ್ಷಗಳಾಯಿತು. அதுக்கு முன்னாகவே நம்மளுக்கு இடம் ஆயத்தம் பண்ணி, ಅದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನಮಗೆ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. என்ன சொல்கிறார் பாருங்க, கடைசி தீர்ப்பில் தேவன் வருகிறது. ಕೊನೆಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದೇವರು ಬರು. ಆಗ ஏழை ಅರಸನು பிள்ளைகளே, ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, இவங்கெல்லாம் ஏங்க ಇವರೆಲ್ಲ வலது பாசத்துல இருக்கிறாளா? ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த வலது பாசம் எதை குறிக்கிறது? ಬಲಭಾಗ ಯಾವುದು ಗುರುತು? ஒன்னு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஒன்னு ஜெயத்தை குறிக்கிறது. ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, ಒಂದು ಜಯವನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. உலக தோற்றத்துக்கு முன்னையே ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. பாவத்தை பின்னிட்டு பார்க்காதபடிக்கு ಪಾಪವನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡದಂತೆ
என்னோட நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வந்து பாடுகளை அனுபவித்த என் பிள்ளைகளே, ನನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಿ இது உலகம் உண்டாவது முன்னுக்காக தபார் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறேன். ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ನೋಡಿರಿ. அது எப்படி இருக்கா இடம்? ಆ ಮಹಿಮೆ ಸ್ಥಳ ಯಾಗಿದೆ. 365 ಭಾಷೆಯಲ್ಲಿ ஒரு ಭಾಷೆயிலையும் அந்த இடத்தை வர்ணிக்க முடிய சக்தி இல்லையாமே. 365 ಭಾಷೆ அப்பேற்பட்ட ஒரு இடமாமே ಆ ರೀತಿಯ ಒಂದು ಸ್ಥಳ உங்களுக்காக எடுத்து ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறேன். ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ஓ ಮಾಡಿ சந்தோஷமா இருந்து சொல்றாரா? ಸಂತೋಷವಾಗಿ அந்த ಇರುವುದು. வலது பாசத்துல இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவோட சாயல் அடைந்து போயிடுறாரா? ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪ ಹೊಂದಿ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಇವರು ಹೋಗುತ್ತಾರಂತೆ. இடது பாகத்துக்கு ಎಡಗಡೆ ಇರುವವರಿಗೆ கொஞ்சம் நேரான பேருக்கு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ கார் இருள் வந்து அப்படியே மூடிக்கொண்டு பாதாள எடுத்து போயிடுதா. ಕಾರ್ಗತ್ತಲು ಬಂದು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಪಾತಾಳಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. தோல்வி அடைஞ்சவர்கள், ಇವರು ಸೋತು ಹೋದರು. பின்னிட்டு பார்த்தவர்கள், ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿದವರು தேவரை நோக்காமல் போய்விட்டார்கள். ದೇವರನ್ನು ನೋಡದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. லோத்து போலவே அவர்களை முடியாது என்று சொன்னவர்கள், ಲೋತನ ರೀತಿಯಲ್ಲಿ லோத்து ಆಗುವುದಿಲ್ಲ. போலவே பாவம் செய்தவர்கள், ಲೋಪನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿ இருள் மூடிவிட்டது, ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿತು. பாதாளத்துக்கு போய்விட்டார்கள். ಪಾತಾಳಕ್ಕೆ நீ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ரைட்டா லெஃப்டா? ನೀನು ಎಡಗಡೆಯ நீ ಬಲ ரைட்டா லெஃப்டா? ನೀನು நீ ಬಲಗಡೆಯ வலது புறமா இடது புறமா? ನೀನು ಬಲಗಡೆಯ ಎಡಗಡೆಯ தேய்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ வலது புறமா நிற்க வேண்டும். ನೀನು ಬಲಗಡೆ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி என்ன செய்ய வேண்டும்? ಹಾಗೆಂದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? காத்திருக்கிறவர்களோ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವ புதிய பலன் நடந்து ನೂತನ ಬಲವನ್ನು கழுக போல ಅದ್ದಿನ ರೀತಿ உயரத்துல பறப்பார், ಉನ್ನತದಲ್ಲಿ ಆರುತ್ತಾರೆ, ஓடுவார்கள், ಓಡುತ್ತಾರೆ, தளர்ந்து போக மாட்டார்கள். ಬಳಲುವುದಿಲ್ಲ. என்னானாலும் இயேசுக்காக ஓடி முடி, ಏನಾದರೂ ಯೇಸುವಿಗಾಗಿ ಓಡಿ என்னானாலும் சரி ಏನಾದರೂ ಸರಿ இயேசுக்காக முடி. ಯೇಸುವಿಗಾಗಿ ಮುಗಿಸು. எதுக்காக அளித்தார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ அது நோக்கத்தை நிறைவேற்றி முடி என்று சொல்கிறார். ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ சாத்தான் தந்திரக்காரன் ಸೈತಾನ್ சுத்தி கொண்டிருக்கிறான். ಸುತ್ತಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. எங்க வெளிச்செயலாம், ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ கொஞ்சம் இடம் கொடுக்காதே. ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡ. கேர்ஃபுல். ಎಚ್ಚರಿಕೆ. கொஞ்சம் பார்வையில் இடம் கொடுத்தியான புடிச்சிடுவான். ಸ್ವಲ್ಪ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ சிந்தனையில இடம் கொடுத்தியான புடிச்சிடுவான். ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ சரீரத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தியான புடிச்சிடுவான். ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ லவக்கன்னு ஒண்ணுக்குள்ள போயிடுவான். ಹಾಗೆ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತಾನೆ. கதையை முற்றிடுவான். ನಿನ್ನ ಕಥೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ஆகையாலே ಎಚ್ಚರಿಕೆ. பாஸ்டர் தாவியானவருக்கு இடம் கொடு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ, முதல்ல ஆராதனைக்கு இடம் கொடு. ಮೊದಲು ಆರಾಧನೆಗೆ ಸ್ಥಳ. எத்தனை பேர் ஆராதனைக்கு வரவில்லை? அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சத்தியம் ಆರಾಧನೆಗೆ உலகத்துல சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ வராத ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இருக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ಬರದೆ ಇರುವವರು ಭಯಂಕರ காலையிலே ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. போன் வருது, நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம், எங்களால முடியவில்லையே. ಬೆಳಗ್ಗೆ ಫೋನ್ ಬರ್ತದೆ, ನಮಗೆ ஏ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. உட்கார்ந்து படுக்காதபடிக்கு நின்று படுக்கிற, ಕುಳಿತುಕೊಂಡು ಮಲಗದಂತೆ ನಿಂತುಕೊಂಡು ಮಲಗಿದವರು. இடுப்பு ஒண்டி போச்சு, உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? ಸೊಂಟ ಒಡೆದು ಹೋಯ್ತು, ಏನು கர்த்தர் ಮಾಡಿ? நல்லவே. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா நீ அவரை விட்டு நின்றுனே படுக்க போறா? ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಂತುಕೊಂಡು இருக்கிறதுல திருப்தியாரு? ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿರು. இல்லை எனக்கு அது வேணும், ಇಲ್ಲ ನನಗೆ ಅದು ಬೇಕು. விழுந்து போச்சு. அது ಅದು ಬಿದ್ದು ಹೋಯಿತು. மிகவும் எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿತ್ತು. உஷாரா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. முதல் வாரத்துல பேசுகிறார், ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. என்ன பேச போகிறாரோ தெரியவில்லை. ನಂತರ ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ? விசேஷமான 2 ದೇವತರು ಪರಲೋಕದಿಂದ வந்து நிற்கிறார்கள். ಪರಲೋಕದ ವಿಶೇಷವಾದ ದೇವದೂತರು எதுக்காக நிற்கிறார்களோ வார சொல்லுகிறேன். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಎಂದು கர்த்தரை ಬರುವವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ கர்த்தர் ಮಾಡುತ್ತಾರೆ. பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು நம்ம ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. யாரும் எழுந்தனைப்பா. ನಾವೆಲ್ಲದರೂ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Thank you Lord. Hallelujah. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ.